ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு குணம். நான் உங்க பிரவீன். இன்னைக்கு வி ஹாவ் மிஸ் பவித்ரா. அவங்க வந்து கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ப்ளஸ் அவங்க பிஹெச்டி ஸ்காலரும் கூட. இந்த டைம்ல நிறைய பேர் பிஎஸ்சி அண்ட் எம்எஸ்சி சைக்காலஜி படிச்சுட்டு இது வேண்டாம் வேற ப்ரொஃபஷன் போகலான்னு நினைக்கிற டைம்ல இவங்க அதை தாண்டி அது மூலமா இன்னும் நிறைய படிச்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் எடுத்துருக்கோம். ஒரு கெஸ்ட் தான் கூட்டு வந்திருக்கோம். வெல்கம் டு அவர் சேனல் பவித்ரா. தேங்க்யூ ஸோ மச் பிரவீன். ஸோ பவித்ரா, இப்போ உங்களை பத்தி சொல்லணும் அப்படின்னா நீங்க எப்படி சொல்லலாம்னு நினைக்கிறீங்க? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ என்னை பற்றி சொல்லணும்னா ஷார்ட்டாக கரண்ட்லி நான் பிஹெச்டி பண்ணிகிட்ருக்கேன். பிஹெச்டி ஸ்காலர் அண்ட் கவுன்சிலிங் சைக்காலஜியும் முடிச்சிருக்கேன் மாஸ்டர்ஸில். ஸோ பேசிக்கலி டில் 12th ஐ வாஸ் அ சயின்ஸ் அண்ட் மேத்ஸ் ஸ்டூடெண்ட். அதுக்கப்புறம் சைக்காலஜி என்டர் ஆகி கவுன்சிலிங் வரைக்கும் ஸ்பெஷலைஸ் பண்ணி அண்ட் ஸ்பெஷல் எஜுகேஷன் பற்றியும் படிச்சிருக்கேன். இப்போ கரண்ட்லி ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன். ஆன்லைனில் கவுன்சிலிங் செஷன்ஸும் ஐம் டேக்கிங். நான் ஃப்ரம் சென்னை தான். நைஸ். இப்போ நிறைய பேர் இந்த பிஎஸ்சி எம்எஸ்சி சைக்காலஜி முடிச்சுட்டு வேற ஒரு ப்ரொஃபஷன் சூஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஓகே, இருந்தாலும் உங்களுக்கு அதுல பிஹெச்டி படிக்கணும்ன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு. அது ஏன் தெரிஞ்சுக்கலாமா? டெஃபினெட்லி. ஏன்னா 12th முடிச்சோன்னே எனக்கும் ஐடியா இல்லை ஆக்சுவலி என்ன பண்ணணும். ஆஸ் யூஷுவல் மெடிக்கல் இன்ஜினியரிங் அப்படி தான் போயிட்டு இருந்தது. பட் அகெயின் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணணுன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. அண்ட் என்னோட பர்சனல் லைஃப்பில் சில பேர் பார்த்துருக்கேன். தோஸ் ஹூ ஆக்சுவலி நீட், அவங்களுக்கு வந்து அந்த சைக்கலாஜிக்கல் ஹெல்ப் தேவைப்படுது. அவங்கள பற்றி அவங்களுக்கு ஃபீல் ஆகிறத பேசுறதுக்கு ஒரு ஆள் தேவைப்படுது. ஸோ பட் அது ஒரு லார்ஜ் ஸ்கேலில் இருக்கும் போது ஒருத்தர் 2 பேர் நம்ம பேசலாம். பட் அதையே நம்ம ஒரு ப்ரொஃபஷனாக எடுக்கக்கூடாதுன்னு எனக்கு ஒரு ஐடியா. ஸோ அதை திங்க் பண்ணி பார்க்கும்போது இந்த ஃபீல்டு கண்டுபிடிச்சேன். சரி, ஓகே, என்டர் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு போகும்போது அண்ட் வீட்லேயும் கொஞ்சம் தேவர் சப்போர்ட்டிவ். என்ன உங்களுக்கே தெரியும், சைக்காலஜின்னு சொன்னா அதோ பொண்ணு சைக்காலஜி படிக்கிறா அப்படிங்கும்போது நிறைய நெகட்டிவ்ஸ் வந்தது. பட் அகெயின் அந்த நீட் எனக்கு தெரியுது சொசைட்டியில் இது எவ்வளோ வேணும். இப்போ எஸ்பெஷலி ஆஃப்டர் கோவிட் எனக்கு இன்னும் ஹாப்பியாக தான் இருக்குது. நான் எங்கேயுமே வந்து ரிக்ரெட் பண்ணல, இந்த ஃபீல்டு வந்துட்டோமோ தப்போ நம்ம வேறு படிச்சிருக்கணுமோன்னு தோணல. ஸோ அதை கவுன்சிலிங் எடுத்ததுக்கு மெயின்லி எனக்கு ஐ லைக் டு இன்டராக்ட் வித் பீப்புள். ஸோ பேசும்போது நிறைய அவங்களுக்கு அந்த ஒரு ஃபீலிங் ஆஃப் லைட்னஸ் வரும். எனக்கு நான் தோணும் மனசு அப்படியே லேஸ் ஆகும்பாங்க. ஸோ அதனால வெறும் ப்ராக்டிஸ் மட்டும் இல்லாமல் ரிசர்ச்லேயும் போய் ஆக்சுவலாக என்ன நடக்குது, தியரி பேசிஸ் என்னென்ன இருக்கு, என்ன நமக்கு சொசைட்டியில் லேக் ஆகுறது கண்ணுக்கு தெரியுது, அதை என்ன பண்ணலான்னு நம்ம கற்றுக்கிறதுக்கு ஒரு தியரி ஃபவுண்டேஷன் தேவைப்படுது. அண்ட் அதை நம்ம ஒரு ஸ்டடியாவோ இல்லைனா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாவோ செஞ்சு பார்க்கணும். ஒரு சயின்டிஃபிக் ப்ரூஃப் வேணும் நம்ம பண்ணுறதுக்குன்னும் போது ரிசர்ச் இஸ் சம்திங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது வேணும்னு நினைக்கிறேன். ஸோ ப்ராக்டிஸ் அண்ட் ரிசர்ச் ரெண்டும் ஈக்குவலாக இருந்தால் எனக்கு பர்சனலாக இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி வரும், இன்னும் ஒரு பெட்டர் ப்ரொஃபஷனலாக இருக்கலாமோன்றது என் ஐடியா. ஸோ இது ஒரு சின்ன ஒரு பேக்ரவுண்ட் ஸ்டோரின்னு சொல்லலாம், ஏன் இங்க இருக்கேன் அப்படின்னு. நைஸ் நைஸ். ஸோ நீங்க கவுன்சிலிங் பண்றீங்கன்னு சொல்லிருந்தீங்க இல்லையா? ஸோ என்னென்ன மாதிரி விஷயங்கள்ல மையமா வச்சு கிளைண்ட்ஸ் பார்ப்பீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? கண்டிப்பா. முன்னாடி நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது, அதாவது யூஜி பிஜி பண்ணும்போது ஸ்கூல் கிளைண்ட்ஸ், ஸ்கூல் பசங்க நிறைய, நான் ஒர்க் பண்ணதெல்லாம் ஸ்கூல்ஸ்ல தான். ஸோ அங்கே பசங்களுக்கு வந்து ஸ்டடீஸ் ரிலேட்டடா அவங்க ஃபேமிலியில என்ன இஷ்யூஸ் இருக்கு, அவங்களோட பர்சனாலிட்டி, ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் கான்செப்டா இருக்கு. ஏன்னா ஸ்கூலுங்கும் போது நிறைய விஷயங்கள் இருக்கும், நம்ம மட்டும் கிடையாது. சுற்றி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி, ரிலேஷன்ஷிப் பத்தி, அந்த மாதிரி வந்து இனிஷியலா பண்ணிட்டு இருந்தேன். இப்போ ஆஃப்டர் ப்ராப்பர்லி கிராஜுவேட்டிங் இன்டர்ன்ஷிப்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் ரிலேஷன்ஷிப்ஸ் பற்றி நிறைய கிளைண்ட்ஸ் வந்து கன்சர்ன்ஸோட வராங்க, பிரச்சனைகளோட வராங்க. பிரச்சனையாக இருந்தால் கூட அந்த 2 கிளைண்ட்ஸாக சேர்ந்து ஒரு ரிலேஷன்ஷிப்னு வரும்போது அவங்க 2 பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி இருக்கு, அந்த மாதிரி கிளைண்ட்ஸ் இனிஷியலாக இப்பயும் கூட வராங்க. சில பேர், நிறைய பேர் வந்து ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி, வழக்கம் போல பதட்டமாக இருக்கு, எனக்கு எந்த வேலையும் வந்து ஒரு சரியாக கவனமாக பண்ண முடியல, இல்லைனா வந்து காரணமே இல்லாமல் சோகமாக இருக்கேன், என்னைக்கோ நடந்த ஒரு விஷயம் வந்து எனக்கு இன்னமும் பிரச்சனையாக இருக்கு, அந்த மாதிரி விஷயங்கள் அவங்க பேசாம வச்சிருக்கிற விஷயங்கள் பத்தி பேசுறதுக்கு வருவாங்க, ஓப்பன் அப் பண்றதுக்கு வருவாங்க. இப்போ வந்து கோவிட் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் நிறைய வர்றது வந்து எஸ்பெஷலி ஒர்க் ஃப்ரம் ஹோம், வீட்டுல இருந்தே வேலை பார்க்கலாம், இல்ல சில பேர் ஆஃபீஸ்க்கு வரணும். அந்த வீடு, வேலை, ஃபேமிலி, ஒர்க்கு, இது ரெண்டையும் எனக்கு வந்து சமாளிக்கிறது பெரிய பிரச்சனையா இருக்கு. கல்யாணம் ஆனவங்கன்னா ஆப்வியஸ்லி பார்ட்னர் அண்ட் ஒர்க் சொல்லுவாங்க. இல்ல இப்ப மிடில் கிளாஸ் பசங்க, அவங்களுக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு. சிஸ்டர்ஸ்க்கு கல்யாணம் பண்ணணும், அண்ணனுக்கு இது செய்யணும், லோன் இருக்கு, இஎம்ஐ இருக்கு, அப்பா அம்மாவுக்கு செலவு, அந்த மாதிரி ஒர்க்கையும் லைஃபையும் எப்படி பேலன்ஸ் பண்றதுன்னு எனக்கு தெரியல. ஒண்ணு வேலையை பத்தி யோசிக்கிறேன், அப்ப வீட்டுல பிரச்சனை ஆகுது, இல்ல வீட்டுல இருக்கிற பிரச்சனை எனக்கு வேலையில கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. இந்த மாதிரி வர்ற ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கட்டும், பேர்ன் அவுட்டா இருக்கணும், எனக்கு முடியல இதுக்கு மேல கிவ் அப் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கன்சர்ன்ஸ் வந்து இப்போ ஆஃப்லைட் ஒரு 6 to 8 months கண்டினியூஸா நிறைய வந்துட்டு இருக்கு. ஸோ இது சம் ஆஃப் த ஏரியாஸ். அண்ட் இன்டர்ன்ஷிப் அப்போ கொஞ்சம் ரீஹாபிலிட்டேஷன், அந்த ஆல்கஹால் சிண்ட்ரோம், மது பிரச்சனைனால வர்ற மனநல பிரச்சனைகள், அதை பத்தியும் கூட பேசியிருந்தேன். பட் மேஜரா இந்த ஒர்க் லைஃப், ரிலேஷன்ஷிப்ஸ், இந்த மாதிரி கன்சர்ன்ஸ் தான் இப்போ பார்த்துட்டு இருக்கேன். ரீசெண்டாக பார்த்துருக்கேன். நைஸ் நைஸ். சின்ஸ் லைக் நம்ம இந்த ஸ்ட்ரெஸ், பர்ன் அவுட் பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க.
இப்போ இருக்க ஜென்ரேஷன்லாம் மென்டல் ஹெல்த் நம்ம பார்த்துக்கணும் நல்லாவே தெரியும். இருந்தாலும் ஏன் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு கஷ்டப்படுறோம்னு நினைக்கிறீங்க? ஓகே, ஸோ இதுல 2 கொஸ்டின்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு வெரி ஹாப்பி. ஏன்னா இப்போ இருக்கிற மக்கள் அட்லீஸ்ட் மனநலம் மென்டல் ஹெல்த்னு ஒரு கான்செப்ட் இருக்குன்னு ஒத்துக்கிறாங்க. அதை வந்து நம்ப ஆரம்பிச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும். எல்லாரும் நம்புறாங்களான்னு தெரியல, பட் நம்ப ஆரம்பிச்சிருக்காங்க. அது மேல கொஞ்சம் கோவிடும் அதுக்கு ஒரு பெரிய பங்கு வகிச்சிருக்கு. கோவிட்க்கு அப்புறம் தான் வந்து டிப்ரெஷன், ஆங்ஸைட்டின்ற மூலயமா மென்டல் ஹெல்த்னு ஒரு ஃபீல்டு இருக்குன்னே தெரிய வருது மக்களுக்கு. ஸோ இப்போதான் வந்து என்ன சொல்றது, ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன் இல்லையா, தியரி அண்ட் ப்ராக்டிக்கல். முதல்ல ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்குவோம். லிட்ரரி வெல்னஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம படிச்சு அதை பத்தி தெரிஞ்சுக்கிறோம். இன்னொன்னு நம்ம சொசைட்டில பாக்குறோம், அடுத்தவங்களுக்கு நடக்குது, அதுல அப்சர்வேஷன், அதை ஆக்ஷனா போடுறது இருக்குல்ல, அது வந்து செஞ்சு பாக்குறது. தெரிஞ்சுக்கிறத விட செயல்படுத்தி காட்டுறது வந்து ஒரு படி மேலதான். அதுக்கான எஃபர்ட்ஸ், அதுக்கான மெனக்கெடல் வந்து நிறைய இருக்கணும். ஸோ இப்போ நம்ம இந்தியா, சென்னைன்னு வச்சுக்கோங்களேன், தமிழ்நாடு இன் ஜெனரல் இப்பதான் தெரிஞ்சுக்க வராங்க. ஒரு அவேர்னஸ் கிரியேட் ஆகுது. சைக்கோ எஜுகேஷன் சொல்லுவாங்க. அதாவது மனநலம் பத்தி சொல்லி வாயாலேயோ இல்லை எங்கேயோ படிக்கிறாங்களோன்ற அவேர்னஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. ஆக்டிங் வந்து இன்னும் இப்பதான் ஒரு 2% சொல்லலாம். நான் பாக்குறது என் லைஃப்ல வந்து நான் பாக்குற ஒரு 100 பேர்ல ஒரு 2-3 பேர் வந்து தொடர்ந்து கன்சிஸ்டன்டா ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ சிம்பிளா சொல்லணும்னா ஒரு எக்ஸசைஸ் பண்றதோ, இல்லைன்னா இந்த மாதிரி மனசு விட்டு உட்காந்து பேசுறதோ, ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் யாரையாவது உட்காந்து பேசுவாங்க. இல்ல ரொம்ப எனக்கு அஃபெக்ட் ஆகுதுன்னா கவுன்சிலிங் போறாங்க. கவுன்சிலிங் போறதையே கூட தப்பா பேசுற ஆட்கள் இருக்காங்க. பட் அவங்களுக்கு நடுவுலையும் இந்த மாதிரி மக்கள் ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் மேஜரா சொல்லணும்னா, இப்போ ஒரு விஷயம் பாக்குறோம்னா, ஒரு நியூஸ்ல பாக்குறோம்னா அதை கடந்துட்டு போயிடுவோம், டக்குன்னு கடந்துட்டு போயிடுவோம். நமக்குன்னு ஒரு பிரச்சனை வந்தாலும் ஒரு பிரச்சனையை ஃபோக்கஸ் பண்ணும்போது இன்னொன்னு வந்துருது. ஸோ அவங்க வந்து அதை ஆக்ட் அவுட் பண்ணணும், நம்ம வந்து ஏதாவது அதுக்கு செய்யணும்னு நினைக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு ப்ராப்ளம் வந்துருது மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள். பட் பண்ணிட்டு இருக்கு. இது ஒரு டைலமா மாதிரி தான். நான் இப்போ என்ன பார்த்துக்கணுமா, இல்லை நான் வேலையை பார்க்கணுமா, என்ன செய்யறது, அதுக்கான டைம் கிடைக்கலன்னும் போது இதுக்கு நிறைய ப்ராக்டிஸ் தேவைங்க. லைக் டே 1ல இருந்து டெய்லி ஒரு 5 minutes சம்திங் லைக் தட் அந்த மாதிரி ஆரம்பிச்சோம்னா செஞ்சு பார்க்கறத வந்து அதை ஒரு சில பேர் வந்து டிஸ்கரேஜ் கூட பண்ணுவாங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கேங்லேயே வந்து எனக்கு ஒரு விஷயம், ஒரு பிளானுக்கு வர முடியல அப்படின்னு ஒருத்தவங்க சொல்றாங்கன்னா, ஓ அப்படியா, உனக்கு என்ன ஆச்சுன்னு கேட்க மாட்டாங்க. ஏன் வரமாட்டேன், அப்போ நாங்களாம் வரோம், அப்போ எங்களை பார்த்து அப்படின்னு அந்த ஒரு ரீசனை புரிஞ்சுக்காம நம்மளை சுற்றி இருக்கிற மக்கள் நிறைய பேர், பெரும்பாலானவங்க, ஏன்னா எல்லாரும் சொல்ல முடியாது, அதை புரிஞ்சுக்கிட்டு நம்மளை மென்டல் ஹெல்த்தை பார்த்துக்கிறதுக்கு விடுறாங்கல்ல, ஒரு ஸ்பேஸ் கொடுக்குறாங்கல்ல, அது வந்து நம்ம சொசைட்டில கம்பேரிட்டிவா கம்மியா இருக்கு. ஏன்னா எல்லாம் ஒன்னா வாழணும்னு நினைக்கிறோம், அது ரொம்பவே முக்கியம். பட் தனித்தனியா ஒருத்தங்க அவங்கள பாத்துக்கிறதும் முக்கியம்ன்றத இப்பதான் ஸ்லோவா ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ ஐ திங்க் இது நடக்குது, ஆரம்பிச்சிருச்சு. பட் இன்னும் கன்சிஸ்டண்டா போக ஒரு சொசைட்டியா நம்ம வளர்றதுக்கு டைம் எடுக்கும். டைம் இஸ் நீடட். ப்ராக்டிஸ், டைம், கன்சிஸ்டன்சி ரொம்ப வேணும். ஓகே, நீங்க கோவிட் பத்தி பேசியிருந்தீங்க இல்லையா? போஸ்ட் கோவிட் நிறைய ஒரு சேஞ்சஸ் ஆயிடுச்சு. நம்மளோட ஜென்ரல் ஆட்டிடியூட்லயே நிறைய சேஞ்சஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நிறைய வந்து நெட்ஃபிளிக்ஸ் அண்ட் சில் ஆர் சோஷியல் மீடியா வந்து அன்லிமிட்டட் ஸ்க்ராலிங் பண்ணிட்டே இருப்போம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு கோப்பிங் மெக்கானிசம் தான். அதாவது எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, நான் இது வந்து பாத்துக்கிறேன், எனக்கு தேவை டைம் போகணும், இல்லாட்டி அதுல இருந்து எனக்கு ஏதாவது பார்த்து கத்துக்கிறேன்ற ஒரு இதுல பண்றோம். இந்த கோப்பிங் மெக்கானிசம் நல்லதா இல்ல கெட்டதுங்களா? நல்ல கொஸ்டின் ஆக்சுவலி. ஏன்னா அது ரொம்ப ப்ரிவலண்டா இருக்கு, நிறைய பேர் பண்றாங்க, அதை நம்ம பேசுறது இல்லை வெளிப்படையா. இது ஒரு கோப்பிங் மெக்கானிசம்னு சொல்லலாம் கண்டிப்பா. என்னால் எனக்கு வந்து ஒரு விஷயம் ஒன்றும் டைம் பாஸாக இருக்கும். மோஸ்ட் ஆஃப் இப்போ பெரியவங்க எல்டர்ஸ்லாம் வந்துட்டு முன்னாடினா ஒரு திண்ணை இருக்கும், வீட்டு வாசல் எல்லாம் ஒன்றா உட்காந்து பேசுவாங்க. கோவிடுங்கிற விஷயம் உண்மையிலே வந்து நம்மளோட ஃபுல் லைஃப் ஸ்டைலையே சேஞ்ச் பண்ணிடுச்சு. ஒரு கல்ச்சராகவே, ஒரு வேர்ல்டா, ஒரு குளோபலி எல்லா கல்ச்சர்ஸும் வந்து கன்ஃபியூஸ் ஆகி ஒரு மாதிரி காம்ப்ளெக்ஸ் ஆகி எங்க இருந்து ஆரம்பிச்சா இப்ப எங்க இருக்கோன்னே தெரியாத மாதிரி இருக்கு. இப்போ பிஃபோர் கோவிட்னா இப்போ மேன் இஸ் அ சோஷியல் அனிமல்னு சொல்லுவோம், எல்லாரும் ஒண்ணுக்கு ஒண்ணு கலந்து ஒருத்தர் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கோன்னு. கோவிட் வந்து என்ன ஆயிடுச்சு, எல்லா பவுண்டரிஸை விட ஒரு அட்டாச்மெண்ட், பாண்ட்ஸை வந்து பிரேக் பண்ணிடுச்சு கோவிட். வீட்டுக்குள்ள 4 பேர் இருந்தாலும் 2 பேர் இருந்தாலும் அவங்கள மட்டும்தான் பார்த்துட்டு இருப்போம். அதுக்கு மேலே நமக்கு பேச்சு துணைக்கோ இல்லைன்னா வெளியே போய் பார்க்க ஒரு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்கோ ஒரு பொழுதுபோக்குக்கோ எதுவுமே இல்லை அப்போ. ஸோ ஒரு 1.5 வருஷம் 2 வருஷங்கும் போது ஹேபிட் ஃபார்மேஷன், 21 நாள் ஒரு விஷயத்த பண்ணோம்னா அது நமக்கு ஒரு பங்காவே ஆயிடும், ஒரு ஹேபிட் ஆயிடும். ஸோ அப்படின்னு இருக்கும்போது 1.5 வருஷங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அதுல வந்து மக்கள் வந்து பழகிட்டாங்க. கம்மி மக்கள், நம்ம ஒரு 2-3 பேர் போதும், நமக்கு ஃபோன் இருந்தா போதும், லேப்டாப் இருந்தா போதும்ன்ற மாதிரியே ஒரு அப்போதைக்கு ஸ்கூலு காலேஜ் அது தப்பு சொல்றதுக்கும் கிடையாது. ஏன்னா டாக்டர்ஸையே நம்ம ஆன்லைன்ல பார்த்தோம், அதுக்கான பாசிட்டிவ் சைட் நிறையவே இருக்கு. பட் நெகட்டிவ் சைடுங்கும் போது டைம் இப்போ ஆஃப்டர் கோவிடு
திரும்ப அந்த ஒரு பேக் டு நார்மல் சொல்லுவாங்கல்ல, ஒரு ரப்பர் பேண்ட் இழுக்கிறோம், அதை விட்டா திரும்ப பழைய ஷேப்க்கு வரணும். இப்போ என்ன ஆயிடுச்சு, மக்களுக்கு வந்து அந்த சோஷியல் மீடியாங்கிறது ஒரு கம்ஃபர்ட் ஆயிடுச்சு. வெளியே போக வேண்டாம், அலைய வேண்டாம், எங்க இருக்கோமோ அங்க இருந்தே அதுல கனெக்ட் பண்ணலாம், நல்ல விஷயங்கள் இருக்கு, நெட்வொர்க்கிங் பண்ணலாம், அதெல்லாம் பண்ணலாம். பட் அகைன் டைம், அந்த ஒரு சோஷியல் பேட்டரிம்பாங்கல்ல, இப்போ ஃபோன் ஓடணும்னா சார்ஜ் போடணும், அதே மாதிரி 4 பேர்ட்ட உட்காந்து பேசணும்னா நமக்கு அது தெம்பு வேணும். அது கோவிட்ல ரொம்பவே குறைஞ்சிருச்சு. அது அவசியமாவே படலை ஒருத்தவங்கள்ட்ட உட்காந்து பேசணும்னு. ஸோ சோஷியல் மீடியா கோப்பிங் மெக்கானிசம் ஓரளவுக்கு ஓகே, ஒரு 60% ஓகே. பட் ஒரு 40% பார்த்தாக்கா யூஸ்லெஸ்ஸான ரீல்ஸ். அந்த குழந்தைங்களுக்குலாம் இப்போ அந்த தம் ஃபிங்கர் ரொம்ப ஆக்டிவ் ஆயிடுச்சு. ஸ்க்ராலிங், நான் சொல்றது 2-3 months குழந்தைங்க, நம்மலாம் வந்து விளையாடுவோம், வெளியே போவோம், மண்ணோட கான்டாக்ட் இருக்கதே குறைஞ்சிருச்சு. மண்ணில் விளையாடுவோம், எல்லாம் ஃபீல் பண்ணுவோம், அதெல்லாம் இப்போ இல்லை. எல்லாம் பெட்ல இருக்காங்க, இல்லைனாலும் எங்கேயா ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு ஃபோனோட இருக்காங்க. சொல்லும் போது ரொம்ப ஒரு அம்மா பூமர் தரமா தெரியும். பட் அகெயின் நமக்கே தெரியாம நம்ம டைமையும் எஃபர்ட்ஸையும் சோஷியல் மீடியா சாப்பிட்டுட்டு இருக்கு. அதனால பெனிஃபிட் ஆறவங்க நமக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஸோ நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறோம். நல்ல விஷயங்களை மட்டும் எடுத்துக்க தெரிஞ்சா, பகுத்தறிவு, அதை எது நல்லது எது கெட்டதுன்னு பார்த்து நம்ம பண்ணோம்னா கான்ஷியஸா, அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோஷியல் மீடியா யூஸ்ஃபுல் தான், பட் டு லார்ஜ் எக்ஸ்டென்ட் அடிக்ட் ஆகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதை கோப்பிங் மெக்கானிசம் சொல்றதை விட இப்போ அது என்ன சொல்லணும்னா, அது ஒரு அடிஷ்னல் டூலா சொல்லலாம். ஏன்னா சோஷியல் லைஃப் திரும்ப இருக்கு, மக்கள் இருக்காங்க. இப்போ நீங்கள் நானும் பேசுறோம், இதை பாக்குறதே சோஷியல் மீடியால தான் பாக்குறாங்க. பட் திஸ் இஸ் அ குட் திங், இது ஓகே. பட் எல்லாரும் இதே மாதிரி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது இல்லையா? ஸோ அந்த ஒரு கான்ஷியஸா அவங்க யோசிச்சு நிதானமா நமக்கு எது வேணும் எது வேணாம், சோஷியல் மீடியா எப்படி நல்லா யூஸ் பண்ணலாம், எப்படி உருப்படியா யூஸ் பண்ணலாங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கிட்டா கண்டிப்பா இட்ஸ் a குட் மெக்கானிசம். அப்படி இல்லைன்னா அது ஒரு ராங் கோப்பிங் மெக்கானிசம் தான். கண்டிப்பா. ரைட், மேக் சென்ஸ். ஏன் மென்டல் ஹெல்த்தை என்னாலே பார்த்துக்க முடியும், நான் எதுக்கு ஒரு டாக்டர் கிட்ட போகணும் அப்படின்ற ஒரு கொஸ்டின் நிறைய பேர் மைண்ட்ல இருக்கும். ஏன்னா எனக்கே பார்த்துக்க தெரியும், எனக்கே நல்லா பார்த்துக்க தெரியும் அப்படின்னு நினைப்பாங்க. அது தப்பு இல்லை. பட் ஆனா எந்த டைம்ல ஒரு டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்றது நல்லதுன்னு நினைக்கிறீங்க? இதுவும் ஒரு முக்கியமான கேள்வி. ஏன்னா இப்பயுமே சில கிளைண்ட்ஸ், எல்லாரும் கிடையாது, சில பேர் வந்துட்டு என்கிட்ட பேச வருவாங்க, ஆலோசனைக்காக வருவாங்க, கவுன்சிலிங் வருவாங்க. பட் அந்த பேமெண்ட்டுங்கிற விஷயம் வரும்போது நான் எதுக்கு உங்களுக்கு பே பண்ணணுன்ற கேள்வி நிறைய பேருக்கு இருக்கு. என் ஃப்ரெண்ட்ஸ் கொலீக்ஸுமே சொல்லியிருக்காங்க. அவங்க கஷ்டத்தில் இருப்பாங்க, கரெக்டு தான், இல்லைன்னு சொல்லலை. பட் ஃப்ரீயாக பண்ணுற தெரப்பிஸ்ட் இருக்காங்க, அவங்கக்கிட்ட குறிப்பிட்ட ஸ்லாட்ஸ் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கும் பில்ஸ் இருக்கும், அவங்களுக்கும் இந்த உலகத்தில் தான் வாழ்கிறாங்க, செலவுகள் இருக்கும். ஸோ மினிமலாக செஷன்ஸ் எடுக்கிற கவுன்சிலர்ஸ் இருக்காங்க. பட் அகெயின் நான் ஏன் பே பண்ணணும், நான் ஏன் இதுக்காக செலவு பண்ணணும் மனநலத்துக்காகங்கும் போது ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். மனநலத்தை பார்த்துக்கிறதுக்கு செலவு நிறையா பண்ணணும்னு அவசியம் கிடையாதுங்க. இப்போ சில போஸ்ட்லாம் பார்த்துருக்கேன் நான் சோஷியல் மீடியாவில், இல்லை பேசும்போது நான் வந்து ஒரு ஃபேஷியல் பண்ணேன், என்ன சொல்கிறது, இந்த இடத்துக்கு போய் இது சாப்பிடுவேன், இந்த சாப்பாடு, இந்த ஒரு லக்ஸூரியஸாக சொல்லுவாங்க. அதாவது நிறைய செலவு பண்ணக்கூடியது தான் வந்து மனநலத்தை பாதுகாத்துக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை சில பேருக்கு இருக்கு. கவுன்சிலிங்னா 1000 ரூபாய் கேட்பாங்க, 2000 ரூபாய் கேட்பாங்க, அது ஒர்த்தா இருக்குமா இல்லையா? ஸோ அது என்ன சொல்றது, காசை விட அந்த ஒரு இன்டென்ஷன் இருக்கு இல்லையா, நம்ம பார்த்துக்கணும்னு நினைக்கிறது வந்து வீட்டுல இருந்தே ஆரம்பிக்கலாம். அதை வந்து என்ன சொல்றது, இப்போ ஒரு எக்ஸசைஸ் பண்றோம், டெய்லி பண்றோமா, யாரா பிடிச்சவங்க இருக்காங்களா, பேசலாமா, அப்படி இல்லையா, நமக்கு என்ன ஹெல்ப் தேவைப்படும், ஒரு நெட்வொர்க்கிங் பண்ணலாம். இப்போ கண்டிப்பா இப்போ இருக்கிற சிச்சுவேஷனுக்கு எல்லாருக்கும் ஒருத்தராக தெரிஞ்சிருக்கும், சைக்காலஜி படிச்சு ப்ராக்டிஸ் பண்ற, சோஷியல் மீடியாவில் பார்த்துருக்கலாம். இப்போ நீங்க எனக்கு ரீச் அவுட் பண்ணதே அப்படிதான், சோஷியல் மீடியாவில் பார்த்துருக்கலாம், இல்லையா யாருக்கா தெரிஞ்சவங்களா இருக்கலாம். டாக்டரை நம்ம கண்டுபிடிச்சு எங்க போய் பார்க்குறோம், ஹாஸ்பிட்டல்ல போய் பார்க்குறோம். ஆப்வியஸா அங்க போனாக்கா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு, அங்க கவுன்சிலர்ஸ் இருக்காங்க, அங்கெல்லாம் அவ்வளோ காசு ஆகாதுங்க. எனக்கு தெரிஞ்சு ஃப்ரீ கவுன்சிலிங் கூட இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நான் சொல்றது, நீங்க பணக்கார ஒரு சைக்காலஜிஸ்ட் கிட்ட தான் போய் பேசணுன்ற அவசியம் கிடையாது. செல்ஃப் கேர் பண்ணலாம். அதுவும் தாண்டி இப்போ ஒரு சில நாட்கள் வந்துட்டு நமக்கு தெரியும் இல்லையா, நம்ம வந்து சாதாரணமா இருக்கிறத விட இன்னைக்கு ரொம்பவே கவலையா இருக்கும், காரணமே இல்லாம கவலையா இருக்கும். இல்லைன்னா என்னால வந்து எந்திரிச்சு கூட போக முடியல, இப்போ வேலைக்கு போகலாம், கஷ்டத்தோட வேலைக்கு போய் ஏதோ என்னால் முடிஞ்சது பண்ணங்கிறது ஒரு வகை, என்னால் போகவே முடியல, எனக்கு அதை பத்தி யோசிச்சாலே பிரச்சனையா இருக்குங்கும் போது நம்ம உட்காந்துட்டே இருக்கிறதுல அர்த்தமே கிடையாது. கண்டிப்பா நம்ம ஹெல்ப் ரீச் அவுட் பண்ணணும். ஒரு சர்ஜரி பண்றோம், ஒருத்தங்களுக்கு காலோ கையோ எடுக்கப்பட்டிருக்குன்னா அவங்களை எந்திரிச்சு நடந்துவான்னு சொல்ல முடியாது, அதுக்கான ஹெல்ப் கொடுக்கணும். அதுக்கு டாக்டர்ஸ் வேணும், நர்ஸ் வேணும், நானே பார்த்துக்கலாம்னு அவங்க சொல்லலாம். அது வந்து நமக்கு கண்ணால பாக்குறதுனால அது ஒரு பெரிய பிரச்சனையா தெரியுது. நிறைய பேருக்கு நம்ம மனசுல இருக்கிற கஷ்டத்தை சொல்லலான்னு கூட தெரியாது. சோ அப்படிங்கும் போது ஹெல்ப் கேட்கறது ரொம்ப நல்லது. அது நமக்கு சுத்தி இருக்கவங்கள்ட்ட கேட்கலாம். ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு அப்புறம் நமக்கு தெரியும் இது வந்து இதுல அடங்குற விஷயம் கிடையாது, நம்மளையும் தாண்டி நமக்கு ஹெல்ப் தேவைப்படுது. அப்படிங்கும் போது
டெய்லி ஆக்டிவிட்டின்னு சொல்லுவோம். எவ்ரிடே நம்ம காலைல எந்திரிச்சு நைட் தூங்குற வரைக்கும் அந்த அன்றாட வேலையே நம்மளால பண்ண முடியலங்கும் போது கண்டிப்பா ஹெல்ப் தேவை. அது அஃபெக்ட் ஆகும்போது கண்டிப்பா நம்ம பார்க்கணும். இப்ப என்னால சாப்பிடும் போது கூட நிம்மதியா சாப்பிட முடியல, குளிக்கணும்னு தோண மாட்டேங்குது, இல்லைன்னா வந்துட்டு எந்திரிச்சு ஒரு வேலை செய்யணும், அங்க ஒரு விஷயம் இருக்குன்னா போய் எடுக்க கூட எனக்கு மனசு வர மாட்டேங்குது, அப்படியே அந்த எண்ணத்திலேயே இருக்கேன்னா கண்டிப்பா ஹெல்ப் கேட்டுதான் ஆகணும். ஸோ அதே சமயம் இப்போ சில பேருக்கு வந்து அவங்கள்ட்ட பணம் அந்த விஷயம் இருக்குன்ற பட்சத்துல அவங்க அவங்களோட சின்ன சின்ன தேவைகளுக்காக கூட ஹெல்ப் கேட்கறது தப்பு கிடையாது. இப்போ ஐடியில் ஒர்க் பண்ணுவாங்க, சேலரி நல்லா வாங்குவாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு அசம்ஷன். அவங்களுக்கு மென்டல் ஸ்ட்ரெஸ் நிறைய இருக்கும். அப்படிங்கும் போது அவங்களால பணம் கொடுத்து கவுன்சிலிங் எடுக்க முடியும்னா எடுக்கிறது தப்பே கிடையாது. இருக்கிறவங்க எடுக்கிறது தப்பு கிடையாது. இல்லாதவங்களுக்குமே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. நான் என்ன சொல்றேன், இதை வந்து பணம்ன்ற விஷயத்தை தாண்டி அந்த தேவை, அவங்களுக்கான இன்டென்ஷன், தன்னை தானே பார்த்துக்கணும்னு நினைக்கிறவங்க ஹெல்ப் கேட்கறது தப்பே கிடையாது. அப்படி நினைக்காதவங்களுக்கு சுத்தி இருக்கிறவங்களும் சப்போர்ட் பண்ணி இது ஒரு தப்பான விஷயம் கிடையாது அப்படிங்கறத எடுத்து சொல்லி அவங்களுக்கு ஹெல்ப். ஏன்னா அல்டிமேட்டா நமக்கு என்ன வேணும், அந்த ஒரு மனுஷன் நல்லா இருக்கணும். அவங்க யாரா இருந்தாலும் அவங்களோட ஒரு சந்தோஷம் அவங்களுக்கு வேணும்னு நமக்கு புரியுற பட்சத்துல ஹெல்ப் பண்ணி நீ சப்போர்ட் கேளுன்னு சொல்றது தப்பு கிடையாது. அண்ட் பணம் ஒரு தடை கிடையாது. பணம் இல்லாதவங்களுக்குமே கவுன்சிலிங் எடுக்கலாம் அப்படிங்கிறது நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. உட்காந்து படிச்சு 4 பேர்ட்ட பேசினது எல்லாம் தெரியும். ஏன்னா டிப்ரெஷன்ங்கிற விஷயம் எப்படி நமக்கு எல்லாம் தெரிய வந்துச்சு, நமக்கு அது இந்த வார்த்தையெல்லாம் பழக்கமே இல்லை, நம்ம அன்றாட வாழ்க்கையில பழக்கம் கிடையாது முன்னாடி எல்லாம். இப்போ ஒரு 5-6 வருஷமா அந்த வார்த்தை எப்படி வந்துகிட்டே இருக்கு, எப்படி அவேர்னஸ் வருது, வேர்ட் ஆஃப் மவுத், பேசுறோம் பண்றோம். ஸோ அதுதான் பேசி டிஸ்கஸ் பண்ணி நமக்கான ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறது தப்பே கிடையாது. அதுக்கு பணம்ங்கிறது ஒரு அடிப்படை கிடையாதுங்க. அந்த தேவை கரெக்டான ஆளை சூஸ் பண்றோமாங்கிறது தான் என்ன கேட்டா ரொம்ப முக்கியம். கண்டிப்பா. இப்போ நிறைய பேர் வேலைக்கு போறதுக்கே கஷ்டப்படுறாங்க நீங்க சொல்லியிருந்தீங்க. இது ரிலேட்டடா பேசும்போது எம்ப்ளாயோட மென்டல் ஹெல்த் ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு நிறைய கம்பெனிஸ்ல வந்து அவங்களே நிறைய சர்வீசஸ் ஆஃபர் பண்ண ட்ரை பண்றாங்க. அது வந்து எப்படி ஆயிடுதுன்னா ஒரு ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டி மாதிரி ஆயிடுது அப்படின்னு சொல்லி என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு கம்பெனில ஒரு எம்ப்ளாயோட மென்டல் ஹெல்த்தை எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அவங்க கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதை கரெக்டா எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? கரெக்ட் தான். ஏன்னா எனக்கு என் கொலீக்ஸ் இருக்காங்க சில பேர் வந்துட்டு இப்போ கார்பரேட் கம்பெனிஸ், ஐடி கம்பெனிஸ்க்குலாம் வந்து அவங்களுக்கு ரெகுலரா கவுன்சிலிங் தேவைப்படுது. ஏன்னா அவங்க ஒர்க் ஜாப் நேச்சரே அப்படிதான் இருக்கு, அவங்க வேலையோட அந்த ஒரு தன்மையே அப்படிதான் இருக்கு. ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கும், நிறைய பதட்டம் இருக்கும், கடைசி நேரத்துல நிறைய டெட்லைன்ஸ் வரும், இது இன்னைக்கு பண்ணியே ஆகணும், ப்ராஜெக்ட்ல இருந்து ப்ராஜெக்ட் மேனேஜர் சொன்னாங்க, ப்ரெஷர் இருக்கு, புது கிளைண்ட் விட முடியாது, 2 நாள் தான் இருக்குன்னு என்னென்னமோ சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு ரெகுலரா கவுன்சிலிங் கொடுக்கறதுக்கு ஆட்கள் இருக்காங்க. பட் அதையும் தாண்டி நீங்க சொன்னீங்கன்னா இப்போ ஒரு ஆர்கனைசேஷன் அப்படின்னாலே இப்போ எனக்கே மைண்டுக்கு ஃபர்ஸ்ட் ஐடி கம்பெனி தான் வருது. பட் அது மட்டும்தான் ஆர்கனைசேஷனா அப்படின்னு கேட்டா இல்ல. என்ன கேட்டா ஸ்கூல்ஸ்ல இருந்து ஆரம்பிக்கணுங்க. ஏன்னா எல்லாரும் ஐடில வேலை பார்க்க மாட்டாங்க. எல்லாரும் கடந்து வர ஒரு பொதுவான ஒரு பாதைன்னா பள்ளிக்கூடம், ஸ்கூல்ஸ்ல, காலேஜஸ்ல. அப்படி இல்லையா, இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு கம்யூனிட்டி ஹாஸ்பிட்டல், ஒரு சின்ன கிராமம் ஒரு கம்யூனிட்டி ஹாஸ்பிட்டல் இருக்குன்னா அந்த மாதிரி பேசிக் யூனிட்ஸ்ல இருந்து நம்மளோட அடிப்படையில இருந்து ஒரு ஃபேமிலி, ஒரு ஸ்கூலு, ஒரு சமுதாய கூடம்னு வச்சுக்கோங்க, ஒரு கம்யூனிட்டி ஹால், இந்த மாதிரி இடங்கள்ல இருந்து மென்டல் ஹெல்த்தோட அதுவுமே ஆர்கனைசேஷன் தான். என்ன கேட்டா ஒரு ஃபேமிலியே ஒரு ஆர்கனைசேஷன் தான். ஹெட்னு ஒருத்தங்க இருப்பாங்க, அவங்க பார்த்துக்க வேண்டிய 4 பேர் இருப்பாங்க. இதே தான் நீங்க ஆஃபீஸ்க்கும் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். டீம் லீடர், டிஎல் அப்படின்னு ஒருத்தங்க இருப்பாங்க, மெம்பர்ஸ் இருப்பாங்க, அவங்க சொல்றதை இவங்க செய்வாங்க. அதே சமயம் ஒர்க்கர்ஸ், எம்ப்ளாயீஸோட மனநலம் எவ்வளவு முக்கியன்றத புரிஞ்சுக்கிட்டவங்க தான் ஒரு நல்ல டிஎல்லாவோ ஒரு லீடராவோ சிஇஓவோ இருக்க முடியும். ஏன்னா இப்போ ஒரு கம்பெனி வருது, அவங்களோட அந்த ஒரு எண்ட் ப்ராடக்ட், அவங்க பண்ற ப்ராஃபிட் அதிகமா வரணும்னா எது முக்கியம் நினைப்போம் எல்லாரும்? சரி, அதுக்கான எக்யூப்மெண்ட் இருக்கணும், அது இருக்கணும், இது இருக்கணும். வேலை செய்யறவங்களோட திறமை முக்கியம், அதை விட அதிக முக்கியம் அவங்களோட மனநலம், அவங்க நலமா இருக்கணும். இப்போ ஒரு வீட்டுல ஒருத்தவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா அந்த வீடே ஒரு மாதிரி ஆயிடும். அப்படி இருக்கும்போது ஒரு ஆபீஸ்ல எத்தனை பேர் வேலை செய்யறாங்க, ஒரு பியூன்ல இருந்து, ஒரு மேனேஜர்ல இருந்து, சிஇஓ இருந்து, எல்லாரோட மனநலமும் ரொம்ப முக்கியம். சோ இது ஒரு பெரிய ஒரு தேவைதான். இது எல்லா இடத்துலயும் இருக்கு, இந்த தேவை இருக்கு. இப்போ நம்ம ஆபீசஸ்ல வந்துட்டு உங்க ஃப்ரெண்ட் சொன்ன மாதிரி கெட் டுகெதர் மாதிரி வைப்பாங்க, ஒரு வெக்கேஷன் மாதிரி போவாங்க. அதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயம், ரிலாக்ஸ் பண்ணலாம், அதெல்லாம் பண்ணலாம். அட் த சேம் டைம் அது என்ன வருஷத்துக்கு 2 வாட்டி வைக்கிறாங்களா, அது நமக்கு 10 மானும் போது இல்ல. அதே மாதிரி நான் போன இதுல சொன்னதுதான், பணம்ன்றது வந்து ஒரு காஸ்ட்லியான ஒரு வெக்கேஷன் போனாதான் ஒரு ஆபீஸ்ல வந்து மன நிம்மதி இருக்கும்னு கிடையாது. இப்போ எவ்ரிடே வந்து ஒரு 8 மணி நேரம் 9 மணி நேரம் வேலை பாக்குறாங்கன்னா அந்த பிரேக் கொடுப்பாங்க இல்லையா, லஞ்ச்ல ஒரு பிரேக் இருக்கும், அப்ப அதுக்கப்புறம் நம்மளோட பர்சனலா எப்ப வேணுமோ வெளியே போயிட்டு வரலாம். அப்படிங்கறத தாண்டி எங்களை சைக்காலஜில நாங்க அதை ஃபாலோ பண்ணுவோம். பியர் சூப்பர்விஷன் ஒரு விஷயம் இருக்கு. அதாவது நம்ம வேலை செய்யறவங்க
ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுறோமா, நம்ம மனசுல இருக்கிறத பேசுறதுக்கான டைம் ஒதுக்கணும். நம்ம என்ன வேலை செய்யறோம், போவோம், சைன் இன் பண்ணுவோம், வேலை செய்வோம், சைன் அவுட் பண்ணுவோம், எப்படா வீட்டுக்கு வரோம், வந்துருவோம், தூங்கிடுவோம், திரும்ப ரிப்பீட் அப்படின்னு இல்லாம நாங்க ஒரு ப்ராக்டிஸ் என்ன பண்ணுவோம் கவுன்சிலர்ஸ் மோஸ்ட்லி, இன்னைக்கு நம்ம என்ன பண்ணோம், ஒரு 5 நிமிஷமா டைம் எடுத்து நான் இந்த மாதிரிலாம் வேலை செஞ்சேன், எனக்கு இந்த மாதிரி கஷ்டம் வந்துச்சு, எனக்கு இதெல்லாம் கொஞ்சம் இடைஞ்சலா இருக்கு, நீ என்ன நினைக்கிற, அவங்க சொல்லுவாங்க, அவங்க என்ன ஃபேஸ் பண்ணாங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க. ஸோ மாத்தி மாத்தி நம்ம பியர்ஸ், அதாவது ஒரே லெவல்ல இருக்கும். இப்போ ஒரு டீல்கிட்ட போய் நம்ம எல்லா வாட்டியும் பேச முடியுமாங்கிறது தெரியல, அவங்களும் கொஞ்சம் கடுப்பாயிருவாங்க இல்லையா, அவங்களுக்கு அவங்களோட ப்ரெஷர் கேட்டா இன்னும் பயங்கரமா இருக்கும். கண்டிப்பா. ஸோ நம்ம சமமா இருக்கிற எல்லாரும் வந்துட்டு உட்காந்து டெய்லி ஒரு 5 to 10 minutes ஒரு அரை மணி நேரம் பேசினா ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு குரூப் டிஸ்கஷன் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஒரு அப்படின்னு இருக்கும்போது அதனாலதான் இப்போ டிவில கூட அந்த டிபேட் ஷோஸ் இருக்கு. டிபேட் ஷோங்கிறத தாண்டி சில ஷோஸ்ல வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஒரு கூட்டமா ஒரு குரூப் இன்டர்வியூவா இருக்கட்டுமே, ஒரு பேனல் டிஸ்கஷனா இருக்கட்டுமே, அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து ஆபீசஸ்ல வாரத்துக்கு ஒரு வாட்டி டெய்லி நடந்தா ரொம்ப நல்ல விஷயம். பட் அதுக்கு நமக்கு டைம் ஒதுக்குறதுக்கு பெரிய பிரச்சனை இருக்கும். வீக்லி ஒன்ஸ் அப்படி இல்லையா மந்த்லி ட்வைஸ், சாட்டர்டேஸ் வைக்கலாம். சாட்டர்டேஸ் ஹாஃப் டே தான் மோஸ்ட் ஆபீசஸ் ஒர்க் ஆகும். ஸோ அதுல ஒரு ½ hour ஒதுக்கி டிஸ்கஸ் பண்ணி இன்னைக்கு என்ன நடந்துச்சு, என்ன நல்லா போச்சு, எது நல்லா போகல, நீங்க என்ன நினைக்கிறீங்க, மாத்தி மாத்தி பேசும்போது அந்த ஒரு பேசினா பாரம் குறையும்பாங்கல்ல, அந்த ஒரு எஃபெக்ட் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இது ரொம்ப அடிப்படையான விஷயம். இது போக எங்களை மாதிரி கவுன்சிலர்ஸ், தெரபிஸ்ட்லாம் வந்து ஆஃபீஸஸ்க்கு போய் குரூப், இதையே நாங்க கவுன்சிலிங் விதத்துல எங்ககிட்ட சில கேள்விகள் இருக்கும். இந்தந்த விஷயங்கள் வந்து அவங்க கஷ்டப்படுறாங்கன்றது நாங்க பாக்குறோம் இல்லையா, வெளியே இருந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்கிறோம், அது சம்பந்தமான கேள்விகள் கேட்போம். நாங்க வந்து ஹெல்ப் பண்ணுவோம், அந்த கலந்து பேசுறதுக்கு நாங்க வந்து ஒரு வழிவகுக்கிற மாதிரி நாங்க டைரக்ஷனலா கொண்டு போவோம். அந்த மாதிரி டிஸ்கஷன்ஸும் பண்ணலாம். அதுக்கு பேர் குரூப் கவுன்சிலிங், குரூப் தெரப்பின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஆர்கனைசேஷனா ஒரு எஃபர்ட் எடுத்து பண்ணாங்கன்னா பண்ணலாம். முதல்ல நான் சொன்னது ரொம்ப அன்அஃபிஷியல், யாரை வேணா ஒரு 5 பேர் சேர்ந்தா பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து பெருசா நம்ம அப்ரூவல் வாங்கணும் அப்படி இப்படின்லாம் கிடையாது. ஒரு 5 பேர் சேர்ந்து போனா கூட கண்டிப்பா ஒன்னா உட்காந்து சாப்பிடுவோம். ஸ்கூல்ல என்ன பண்ணுவோம், லஞ்ச் பிரேக்ல என்ன பண்ணுவோம், எல்லாம் ஒன்னா உட்காந்து சாப்பிடுவோம். அதே கான்செப்ட் தான். இப்பெல்லாம் ஒன்னா உட்காந்து சாப்பிடணுமானே யோசிக்கிறோம். ஐயோ அவங்க வந்தாங்கன்னா எந்திரிச்சு போயிடணும், தனியாவே சாப்பிட்டுக்கலாம்ன்ற ஒரு ஃபீலிங் வருது இல்லையா. ஸோ அந்த மாதிரி இல்லாம கலந்து பேசணும். இன்னொன்னு ஆஃபீஸ் லெவல்லனா இந்த மாதிரி குரூப் கவுன்சிலிங் பண்ணலாம். இல்லையா மந்த்லி ஒன்ஸ் வந்து ஒரு மென்டல் ஹெல்த் டே ஆர் மென்டல் ஹெல்த் ஹவர்னு ஒன்று வைக்கலாம். அதை பத்தி பேசலாம், தப்பு கிடையாது. எல்லாருக்குமே தெரியும் இந்த ப்ரெஷர் இருக்கு. ப்ரெஷருங்கிறது தெரியாத விஷயம் கிடையாது. கண்ணுக்கு தெரியலனா கூட எல்லாரும் ஃபீல் பண்றோம். வெளிப்படையா யாரும் பேசுறது. இப்ப நீங்க கேட்ட கொஸ்டினே வந்து இது எப்பயோ கேட்டிருக்க வேண்டிய கொஸ்டின். நம்ம எல்லாரும் நம்ம லைஃப்ல இப்ப வருது, அதை பத்தி சந்தோஷப்படணும். பட் அகைன் அது ரொம்ப எவிடென்டான விஷயம். ஸோ இந்த மாதிரி ஒரு லெவலுக்கும் சில விஷயங்கள் இருக்கு, இந்த மாதிரி பண்ணலாம். அப்படி இல்லைனாலும் இப்போ WHO ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன். அவங்க வந்து வருஷத்துக்கு ஒரு நாள், இப்போ October 10 வந்து மனநலம் நாள், மென்டல் ஹெல்த் டேன்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கடந்த ஒரு 20 வருஷமா வந்து அவங்க ஒரு வருஷத்துக்கும் ஒரு தலைப்பு கொடுப்பாங்க. இந்த வருஷம் ஏன்னா மனநலத்துக்கு நிறைய வந்து ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கு, நிறைய வந்து வழிகள் இருக்கு அதை பார்த்துக்கிறதுக்கு. இப்போ வேலையில ஒரு மனநலம் இருக்கும், குடும்பம்னு வந்தா வேற ஒன்று இருக்கும், தனி மனுஷனா ஒன்று இருக்கும். ஸோ இந்த வருஷம் அவங்க சொன்ன தலைப்பு வந்து ஒர்க் பிளேஸ் வெல்னஸ். வேலை பார்க்குற இடத்துல அந்த வேலை செய்யறவங்களோட மனநலம் எவ்வளவு முக்கியம், அதுக்கான வேலைகள் செய்யணும். எல்லா கண்ட்ரியும் அதுக்காக நிறைய ஸ்கீம் கொண்டு வரணும், அதுக்கான இந்த மாதிரி பேசும் தளங்களை உருவாக்கணும்ன்றதுதான் அவங்களோட எண்ணம். இந்த வருஷத்துக்கானது ஒர்க் பிளேஸ் வெல்னஸ். ஸோ அந்த மாதிரி அந்த வருஷத்துக்கு அந்த ஒரு நாள் கொண்டாடலாம். October 10 வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணலாம். ஓகே, அந்த ஒரு வருஷமாவது நம்ம நிறைய ஆக்டிவிட்டிஸ் வைக்கலாம், ரிலாக்ஸேஷன், யோகா வைக்கலாம், மெடிடேஷன் வைக்கலாம், இல்லையா ஒரு ஜாலியா ஒரு கேம் செஷன் வைக்கலாம். அந்தந்த ஆஃபீஸ்க்கு என்ன முடியுமோ அவங்களால முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன எஃபர்ட்ஸ் எடுத்தாலே பெரிய ஒரு பயன் இருக்கும், பெனிஃபிட் இருக்கும். எம்ப்ளாயிஸ்க்கு ஏன்டா வேலைக்கு போறோன்றதுக்கு பதிலாக சரி ஏதோ ஒரு மோட்டிவேஷன், ஒரு எக்ஸ்ட்ரா மோட்டிவேஷன் இருக்கும். பணம் இருக்கு, சம்பளம் இருக்கு, அதையும் தாண்டி இப்போ நீங்க இது பண்றீங்க, நான் இது பண்றேன்னா இது பணத்துக்காக இல்லை, அதுக்கு தாண்டி ஒரு விஷயம் இருக்கு, அந்த ஒரு இன்டென்ஷன் இருக்கு இல்லையா, ஒரு குட்னஸ் இருக்கு. அந்த குட்னஸை நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணி எல்லாரையும் உள்ள கொண்டு வந்து ஆஃபீஸ்லயும் நடந்துச்சுன்னா அந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ்ல ஒரு 50% இஸ் கவர்டு. அந்த எம்ப்ளாயி சந்தோஷமா வருவான் வேலைக்கு, இன்னமும் நிறைய வேலை செய்வான். இதுக்கும் ப்ரூஃப் இருக்குங்க, சயின்டிபிக்கலி ப்ரூவ் ஆயிருக்கு. ஒரு பேரடாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம ஒன்று நினைப்போம் ஆனா செயல்முறையில வேற மாதிரி இருக்குன்னு சொல்றது ஒர்க் லோட் பேரடாக்ஸ்ன்றது என்னன்னா, நிறைய பிரேக் கொடுத்தா நம்ம வேலை வந்து தடையாகும், அவுட்புட் நல்லா இருக்காதுன்றத நம்ம யூஸ்வலா நினைப்போம். நிறைய லீவ் கொடுக்குறோம், பிரேக் கொடுக்குறோன்றது. பட் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம சின்ன சின்ன பிரேக்ஸ் கன்சிஸ்டண்டா எடுக்கிறோமோ ப்ரொடக்டிவிட்டி அவுட்புட் வந்து எதிர்பாராத விதமா ரொம்ப நிறைய இருக்குன்றது ஸ்டடீஸ்ல ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ இதையே நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணா என்ன, குட்டி குட்டி பிரேக்ஸ்,
இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்கு. நைஸ், Yeah. வெரி நைஸ் இன்ஃபர்மேஷன். இப்போ நம்ம ஒர்க் ஸ்ட்ரெஸ் அதை பற்றி பேசிட்டு இருந்தோம் இல்லைங்களா? ரீசெண்டாக இஓ எம்ப்ளாயி மற்றபடி நிறைய கம்பெனிஸ்லையும் பார்க்குறோம், ஸ்ட்ரெஸ் அண்ட் பர்ன் அவுட் காரணமாக தான் உயிரியே எடுத்துக்கிற அளவுக்கு நிறைய பேர் போகிறாங்க. ஸோ இதை ஒரு அவங்களோட ஃப்ரெண்டாவோ, ஒர்க் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற ஃப்ரெண்டாவோ இல்லை ஒரு மேனேஜரா இதை நான் ஏர்லியாக ஐடென்டிஃபை பண்ணி எப்படி உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின் அண்ட் டேரிங்கான கொஸ்டினும் கூட. ஏன்னா ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா அதை வரும் முன் காப்போம். பேசிக்கலி சிம்பிள் லாஜிக். அதை பெருசா அது போய் அவங்க உயிரை அவங்களே எடுக்கிற அளவுக்கு விடாம முன்னாடியே நம்ம கண்டுபிடிக்கிறோம் பண்றோம்னா அது நமக்கும் ஒரு பொறுப்பு இருக்கு. நம்மளை சுத்தி நமக்கு ஒரு பிரச்சனைனா 4 பேர் வருவாங்கன்னா இன்னொருத்தவங்க பிரச்சனைனா நம்ம போய் தான் ஆகணும். அது எவ்வளவு சிம்பிள், ஒரு சின்ன விஷயமா இருக்கலாம். இப்ப நீங்க சொன்ன கொஸ்டின்லயே வந்து பர்ன் அவுட் ஐடென்டிஃபை பண்ணணும். ஒருத்தங்களுக்கு வந்து அந்த என்னால முடியல, எனக்கு போதும், எனக்கு என் உயிரை நானே விடுறேங்கிற அளவுக்கு அவங்க போறாங்கன்னா கண்டிப்பா ஒரு நாள்ல வந்திருக்காது. கண்டிப்பா அதுக்கான டைம் இருந்திருக்கும். ஒரு 6 மாசமா சோகமா இருந்திருப்பாங்க இல்லையா? சமீபத்துல ஏதாவது ஒரு விஷயம் நடந்திருக்கும், வீட்டுல ஏதாவது பிரச்சனை நடந்திருக்கும், யாரையா இழந்திருப்பாங்க, ஏதோ ஒன்று நடந்திருக்கும். ஸோ திரும்ப நான் அந்த அடிப்படை நம்ம பேசணும், பேசி பழகணும், அதுல தெரிஞ்சிருக்கும். சரி, இப்போ ஒருத்தங்களை பார்க்கணும், ஸ்கூல்ல எடுத்துக்கங்களேன், ஒரு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கேங்ல ஒருத்தங்க மட்டும் சோகமாவே இருக்காங்கன்னா ஒரு நாள் விடுவோம், சரி அவன் வந்துருவா, இல்லை அவன் வந்துருவான்ப்பா, பேசுவான்ப்பா. 2 நாள் விடுவோம். 3வது நாள் என்ன பண்ணுவோம்? கேட்போம், என்னாச்சு உனக்கு, ஏன் இப்படி சோகமா இருக்க, ஏதாவது வேணுமா, தண்ணி வேணுமா, உடம்பு சரியில்லையா, வீட்டுல பிரச்சனையா, யாரோ ஒருத்தராவது கேட்போம்ல. கண்டிப்பா. ஸோ அதே விஷயம் தான் சிம்பிள். ஆஃபீஸ்ல வந்து இப்போ நம்ம டீம்ல ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா, ஒரு 5 டீம் இருக்கு, டீமுக்கு 10 பேர் இருக்காங்கன்னா, ஒருத்தங்களாவது ஒரு டீம்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க இன்னைக்கு, அதை டேர்னா எடுத்து கூட பண்ணலாங்க. இதை ஒரு கேமா கூட பண்ணலாம். ஒரு வாரத்துக்கு ஒருத்தங்க எல்லாரையும் வந்து விசாரிக்கணும். ஒன்னும் இல்ல, எப்படி இருக்க, சாப்பிட்டியா, என்ன பண்றோம். இப்ப நமக்கே ரொம்ப டல்லா இருப்போம், வாழ்க்கையே வெறுத்து போனோம், செழிப்பா இருக்குன்னு சொல்லுவோம், ஈஸியா சொல்லிடுவோம். அப்ப யாராவது வந்து உனக்கு பசிக்குதா, எங்கேயா போய் சாப்பிடலாமா, ஏதாவது வாங்கி தரவா, டீ போட்டு தரவா, காஃபி போட்டு தரவானா அப்படியே ஒரு சந்தோஷம் வரும். சின்ன விஷயம், யாரோ நம்ம மேல அக்கறை எடுக்கிறாங்கன்ற ஒரு சந்தோஷம் இருக்கு இல்லையா? அது ரொம்ப அடிப்படையான விஷயம். மனுஷனா பிறந்தா இல்ல எந்த ஒரு மிருகங்கன்னா கூட, நாய்க்குட்டி இருக்குன்னா கூட அதை அப்படியே கண்டுக்காமே விட்டோம்னா அது நம்மள்ட்ட பேசாதுங்க, அட்டாச் ஆகாது, அந்த ஒரு பாண்ட் இருக்கு. அது சிம்பிள். அதே மாதிரி எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, உனக்கு ஏதாவது வேணுமா, உடம்பு நல்லா இருக்கா, இதை வந்து கேட்டுக்கணும். இது நம்ம அம்மா அப்பா கூட சொல்லுவாங்க தெரியுமா, நம்ம வேலையிலே இருந்தோம்னா அவங்கள மறந்துடுவோம். அவங்களே வாரத்துக்கு ஒரு வாட்டி ஃபோன் பண்ணுவாங்க, நம்ம பேசக்கூட மாட்டோம் சரியா. அவங்க வாரம் ஃபுல்லா நம்மள தான் நினைச்சிட்டு இருப்பாங்க, வாழ்க்கை ஃபுல்லா நம்மள தான் நினைச்சிட்டு இருப்பாங்க. எப்படிமா இருக்க, சாப்பிட்டியா, நம்ம ஃபோன் பண்ணி கேட்டா அவங்க ரொம்ப சந்தோஷம் ஆயிடும். சிம்பிள். இதையே நம்ம ஆஃபீஸ்ல வாரத்துக்கு ஒருத்தங்க பொறுப்பு எடுக்கலாம். இல்லையா, ரொம்ப கேஷுவலான டீமா, டெய்லி விசாரிச்சுக்கங்க. ஒரு 2 நிமிஷம் ஸ்பேர் பண்ணி, எல்லாம் ஓகேவா, லைஃப் எல்லாம் ஓகேவா, உனக்கு ஏதாவது பேசணுமா, ஏதாவது தேவை இருக்கா, வீட்டுல எல்லாம் எப்படி இருக்காங்க, விசாரிச்சுக்கணும். இது நமக்கு தமிழ் கல்ச்சர்ல நிறையவே இருக்கு. தமிழ் பாரம்பரியமே அடுத்தவன விருந்தோம்பல் சொல்லுவாங்க, அப்புறம் ஒருத்தர் பேசுறது சொல்லுவாங்க, அக்கறை எடுக்கிறது. நம்ம தனியா வாழ மாட்டோம், நம்ம ஒரு கூட்டமா தான் வாழ்வோம். சோ அந்த பழக்கத்தையே நம்ம ஆபீஸ்ல கொண்டு வரலாம். இன்னும் கூட சயின்டிபிக்கா சைக்கலாஜிக்கலா சொல்லணும் அப்படின்னா, புக்ஸ்ல இருக்கிறது 3 விஷயம் சொல்லுவாங்க. பர்ன் அவுட் அப்படின்னா என்னால முடியல, என்கிட்ட எனர்ஜி இல்ல, முடிஞ்சிச்சு. ஒரு கேண்டில் மெழுகுவத்தி எரியுது, அணைஞ்சிருது, அதான் பர்ன் அவுட். லிட்டரல் மீனிங் முடிஞ்சு, அவ்வளவுதான், நோ மோர் எனர்ஜி, எனக்கு இதுக்கு மேல எதுவும் வராது. ஸோ அதுக்கு 3 விதமா பிரிக்கிறாங்க. அதை ஃபர்ஸ்ட் ஒன் வந்து எமோஷனல் எக்ஸாஷன், அதாவது நம்மளோட அந்த உணர்ச்சிகள் வந்து போயிடும். எனக்கு கோவம் வராது, சந்தோஷம் வராது, அப்படியே கல்லு மாதிரி இருக்கா மனுஷன் சொல்லுவோம் இல்லையா, அது ஒண்ணு. இது ஒரு நம்ம வந்து கண்டுபிடிக்கிறதுக்கான அறிகுறிகள், ஒருத்தங்களுக்கு இருக்கா பர்ன் அவுட் அப்படிங்கிறது. 2வது வந்து டீபர்சனலைசேஷன் சொல்லுவாங்க, அதாவது தன்னைத்தானே மறந்துடுறது. ரொம்ப பிரச்சனை வந்தா சொல்லுவோம்ல, என் மைண்ட் பிளாங்க் ஆயிடுச்சுப்பா, என்ன நடக்குதுன்னே தெரியலப்பா, நானா அப்படி இருந்தேன், எனக்கு சுத்தி என்ன நடக்குதுன்னே புரியல. இது 2வது. 3வது வந்து லேக் ஆஃப் அக்கம்ப்ளிஷ்மெண்ட்னு சொல்லுவாங்க, அதாவது நம்ம என்ன பண்ணாலும், எவ்வளவு பெரிய விஷயத்த சாதிச்சாலும் எதுவுமே பண்ணாத மாதிரி இருப்பாங்க. இல்லையா, ஒரு சின்ன விஷயம் பண்றாங்களோ அந்த அதை பாராட்டணும், அதை அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கணும்னு அவங்களுக்கு தோணாது. ஒரு பெரிய டீல் முடிச்சிருப்பாங்க. நம்ம வீட்லயும் அப்பாக்கள் நிறைய பேர் அந்த என்ன சொல்றது, ரொம்ப சேலஞ்சிங்கான ஜாப்ல இருப்பாங்க இல்லையா, போலீஸா இருப்பாங்க, அந்த மாதிரினா அவங்க உயிரையே காப்பாத்திருப்பாங்க, அது பெருசா நினைக்க மாட்டாங்க. ஆமா காப்பாத்தினேன், போனேன். டாக்டர்ஸ் ஒரு நாளைக்கு ஒரு 10 ஆபரேஷன் பண்ணுவாங்க, 2 பேர் தவற வாய்ப்பு இருக்கு, 8 பேர் பிழைக்க வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் பார்த்து அவங்களுக்கு வந்து இல்ல, வீட்டுக்கு வந்தாலும் எப்படா தூங்குவோன்னு தான் இருக்கும். ஒரு பார்ட்னரோ இல்ல யாரும் அண்டர்ஸ்டாண்டிங்கா இல்ல, அவங்க கஷ்டப்படுறாங்கன்னு புரிஞ்சுக்கலன்னா அவங்க யார்ட்டையும் சொல்ல மாட்டாங்க. இது அப்படியே செயினா ஒரு 10 வருஷம் ஒருத்தங்க பண்றான்னா, நான் ஏன் பேசணும், என் மனசு ஏன் வெளியே பேசணும்ன்ற தாட் வந்துடும். நான் என்ன பண்ணாலும் எனக்கு அது பிரயோஜனம் இல்லைன்ற ஒரு ஃபீல் வந்துடும்.
சின்ன சின்ன விஷயங்களை அப்ரிஷியேட் பண்றது. ஒரு டீம்ல ஒரு டெட்லைன் முடிச்சோமா, லேட்டா முடிச்சாலும் சரி பரவாயில்ல, முடிச்சிட்டியே எப்படியோ, உனக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்கு, நீ அதுக்கு நடுவில் இது முடிச்சிட்ட சூப்பர் அப்படின்னு ஒரு ஃப்ரெண்டு சொன்னாங்கன்னா, நம்ம பண்றதை யாரோ ஒருத்தன் கவனிக்கிறான்ப்பா, அதை ஒரு அப்ரிஷியேட் பண்ணணும்ன்ற எண்ணம் வந்து அவங்களுக்கு குறைய குறைய நம்ம கொடுக்கலாம். அப்படி இல்லைனாலும் அவங்க பண்ணதை எடுத்து சொல்லலாம். நீ அப்ரிஷியேட் கூட பண்ண வேணாம், பரவாயில்ல 2 வேலை முடிச்சிட்ட, ஓகே அடுத்த வேலை போய் பாரு, ஓகே அது கூட ஓகே, அப்ப யாரும் நம்மள கவனிக்கிறாங்க, அந்த ஒரு அட்டென்ஷன் கொடுக்கணுங்க. திரும்பவும் போய் அந்த கேண்டில ஏத்தணும், அவ்வளவுதான், சிம்பிள். ஸோ இது வந்து கொஞ்சம் சயின்டிஃபிக்காவும் சரி, இல்லை முன்னாடி சொன்ன மாதிரி ஈஸியாக கண்டுபிடிக்கணும்னா டெய்லி விசாரிச்சுக்கணும், என்ன நடக்குதுன்னு பார்க்கணும். இது ஒரு கான்ஷியஸாக பண்ணணும். முன்னாடி அதுவா வந்துட்டு இருந்துச்சு, இயல்பா வந்துட்டு இருந்தது. இப்போ அதை சொல்லி கொடுத்து வர வேண்டிய நிலைமையில இருக்கும். பட் பண்ணுவோம், பண்ணாதான் திரும்ப அது இயல்புக்கு போகும். கண்டிப்பாங்க. சின்ஸ் நம்ம ஆஃபீஸ் ஒர்க் என்வரன்மெண்ட் பற்றி நிறைய பேசிட்டு இருக்கனால இன்னொரு கொஸ்டின். ஆஃபீஸ் வந்துட்டா பாலிடிக்ஸ் அண்ட் காசிப்ஸ்லாம் இருக்க தான் செய்யும், அதை அவாய்ட் பண்ண முடியாது. அப்படி இருக்க பட்சத்தில் ஒரு மேனேஜராவோ இல்லை லீடர்ஷிப் டீம்ல இருக்கவங்க ஒரு ஹெல்த்தியான ஒரு டீம் கிரியேட் பண்ணணும்னா எப்படி, என்ன பண்ணலாம், ஹெல்த்தியான டீம் கிரியேட் பண்ணலாம், அதுக்கான அவேர்னஸ் கிரியேட் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? ஓகே, இதுவுமே நம்ம ஒரு வேர்ல்ட் நோன் சீக்ரெட் மாதிரி. இந்த கொஸ்டின் எல்லாருக்கும் தெரியும் இந்த விஷயம் இருக்குன்னு, ஆனா அதை நம்ம வெளியே சொன்னா பிரச்சனை வருமோ, இல்ல அதனால ஆஃபீஸ் வேலை பாதிக்கப்படுமோ, எண்ட் ஆஃப் த டே வேலை போயிருமோ, அந்த பயத்துக்காக தான் நிறைய நம்ம வந்து பேசாமே இருக்குது ஒர்க் பிளேஸ்ல. ஸோ இதுக்கு வந்து இதை நான் 2ஆ பிரிக்க விரும்புறேன். ஒரு தனி மனுஷனா என்ன பண்ணலாம், ஒரு ஆஃபீஸா என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது. ஏன்னா அதுதான், ஒரு எம்ப்ளாயி நல்லா இருந்தா ஆஃபீஸ் ஆட்டோமேட்டிக்கா நல்லா இருக்கும். கண்டிப்பா. ஸோ ஒரு பாஸோட லெவல்ல இல்லைன்னா ஒரு டீம் லீடர் லெவல்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதுவும் ஒரு கான்செப்ட். அதாவது கிராட்டிடியூட் சார்ட், நன்றியை சொல்றதுக்கு ஒரு சார்ட் மாதிரி இருக்கும். அப்படி இல்லையா, சின்ன வயசுல வந்து இந்த பிளாக் மார்க் ரெட் மார்க்னு ஸ்கூல்ல ஒரு விஷயம் இருக்கும். இதான் நல்லது பண்ணா ஸ்டார் போடுவாங்க, கெட்டதுன்னா பிளாக் மார்க் எல்லாரும் முன்னாடியும் பண்ணிடுவாங்க. ஸோ அது என்னன்னா ஜென்ரலைஸ் பண்றது. அதாவது நீங்க பப்ளிக் முன்னாடி மத்தவங்க முன்னாடி நீங்க பண்ணும் போது அது வந்து வெளிப்படையாயிடுது, ஓப்பன் ஆயிடுது. ஒரு டிரான்ஸ்பரன்சின்னு ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா, அது இருந்துட்டாலே, வெளிப்படையா சொல்லிட்டாலே பொறாமை, போட்டி, பாலிடிக்ஸ் இதுக்கெல்லாம் வந்து வலு குறைஞ்சிரும்னு எனக்கு ஒரு எண்ணம். தப்பாவும் இருக்கலாம், கரெக்டாவும் இருக்கலாம், பட் நான் இதை நம்புறேன். ஸோ அப்படின்னு இருக்கும் போது இப்போ டீம் மீட்டிங், ரெவ்யூ மீட்டிங் வைப்பாங்க. அந்த மாதிரி இடத்துல வந்துட்டு ஒருத்தரை மட்டுமே பாராட்டிட்டே இல்லாம அவங்களே நல்ல பெர்ஃபார்மரா இருக்கட்டுமே, பெஸ்ட் பெர்ஃபார்மர் சூப்பர், அதெல்லாம் நீங்க சொல்லலாம், இல்லைன்னு நான் சொல்ல வரல. இதுவும் நாங்க பண்ற ஒரு ப்ராக்டிஸ். ஏன்னா எல்லாரும் எல்லா நாளும் ஒழுங்கா வேலை பார்ப்போம்னு தெரியாது, எப்படி வேலை பார்ப்போம்னு தெரியாது. பாஸ்க்கே வந்து அடிசு இருக்கலாம், என்னைக்காவது ஒரு நாள் பெரிய லாஸ் வரலாம், இல்ல ஒரு சின்ன எம்ப்ளாயர் பயங்கரமான வேலை பண்ணிருக்கலாம், இவனா இது பண்ணான்ற ஆச்சரியம் இருக்கும். ஸோ அது மேல கீழே இருந்தாலும் அந்த பாராட்டை தாண்டி எவ்ரி வீக் ஆர் எவ்ரி மந்த் வந்து ஒரு எம்ப்ளாயி கிட்டையும் உங்ககிட்ட இந்த ஒரு விஷயம் நல்லா இருக்கு, இந்த ஒரு விஷயம் நீ மாத்தணும். இதை நம்ம சும்மா ஃப்ரெண்ட்ஸ்குள்ள பேசுவோம்ல, ட்ரூத் ஆர் டேர்னு ஒரு கேம் விளையாடுவோம், அதுலதான் எல்லா உண்மைகளும் வெளியே வரும். ஸோ அதையே நம்ம ஒரு நீட்டா உனக்கு என்ன வருது, உனக்கு என்ன வரல அப்படிங்கறத பாஸ் வருது வரல ரெண்டையும் சொன்னாங்கன்னா, ஆப்வியஸா நல்ல விஷயங்களே இல்லைனாலும் ஒரு ஜென்ரலான விஷயம் சொல்லாமே, நீ நல்லா வேலை பாக்குற இருந்தாலும் இந்தந்த விஷயம் நீ பண்ணனா நீ இன்னும் நல்லா வேலை பார்க்கலாம். இது ஒரு சிம்பிள் டேர்ம். அதுக்கு பதிலாக உனக்கு இது வரவே இல்லை, நீ வந்து இது பண்ணல, உனக்கு இது, நீ வேலையை விட்டு போயிடு அப்படின்ற மாதிரி நெகட்டிவா சொன்னோம்னா அவங்க திருத்திக்கிட்டு வரப்போறது இல்ல, இன்னமும் மோசமா தான் இருப்பாங்க. அவங்க மைண்ட் அஃபெக்ட் ஆகும், மனசு அஃபெக்ட் ஆகும். இதுக்கான வரேன் வேலையில 1008 பிரச்சனை இருக்கு எனக்கு, இருந்தாலும் காசுக்காக வரனே அந்த ஒரு எதுக்கு வேலைக்கு சேர்ந்தோன்ற ஒரு எண்ணமே போயிடும். ஸோ அதுக்கு பதிலா நம்ம டீம் பில்டிங் எக்ஸசைசஸ் தான் சிம்பிளா, ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் இதையும் ரெண்டையும் சேர்த்து சொன்னோம்னா இம்ப்ரூவ்மெண்ட் பண்றதுக்கு, அவங்க இன்னும் நல்ல வேலை பார்க்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இது வந்து ஒரு ஆர்கனைசேஷனா, ஒரு எனி குரூப் இந்த வேலையை பண்ணலாம், இந்த ஒரு விஷயம் பண்ணலாம். இது வந்து வாயால எந்த செலவும் இல்லாம பண்றது. அதை தாண்டி கிராட்டிடியூட், ஏதாவது குட்டி குட்டி கிஃப்ட்ஸ் கொடுக்கலாம். கிஃப்ட்னா அகைன் பெருசா கிடையாது, பர்த்டே கார்டு கொடுப்போம் இல்லையா, அது மாதிரி ஒரு அப்ரிசியேஷன் கார்டு, ஒரு சின்ன ஒரு நோட்டீஸ் போர்டுல இது சூப்பர் அது சூப்பர்னு ஒருத்தரையே பண்ணாம ஒரு 2-3 பேரா, எல்லாரையும் பண்ணா ரொம்ப நல்லது, பட் அதுவுமே கஷ்டம். அட்லீஸ்ட் 2-3 பேர் ஒரு மோட்டிவேஷனா வரணும். ஒருத்தர் மட்டுமே மேல போயிட்டே இருக்காங்க, அவங்க அப்ரிஷியேட் பண்ணிட்டே இருக்காங்க, நம்ம எதுக்கு எஃபர்ட் போடணும், நான் எதுக்கு வேலை செய்யணும், அப்பதான் பொறாமையா ஸ்டார்ட் ஆகுது. நம்ம அதை சொன்னாலும் மனசுக்குள்ள ஓ அப்ப என்னை விட அவன் பெருசு, என்னை விட இவ பெருசு அப்படின்ற ஃபீலிங் வரும். அதை வந்து சமமா எப்படி அப்ரிசியேஷன் கொடுக்கலாம், எப்படி வந்து பாராட்டலாம், எப்படி வந்து தப்பையே அவங்களுக்கு பிடிக்கும்படி சொல்லி அதை தப்பா சொல்லாம நீ இன்னமும் கூட நல்லா பண்ணலாம், இது நீ பண்ணனா நல்லா பண்ணலாம். நமக்கு டீச்சர்ஸ் இருப்பாங்கல்ல ஸ்கூல்ல, ஒரு டீச்சர் திட்டிகிட்டே இருப்பாங்க, இன்னொரு டீச்சர் ரொம்ப பாராட்டுவாங்க, நடுவில் ஒரு டீச்சர் இருப்பாங்க, உனக்கு இது வருது ஆனா நீ இது திட்டியும்
ஆனா அது அக்கறை தெரியும் நமக்கு. நீ ஏன் இப்படி பண்ற, உனக்கு தான் இது வருது இல்ல, இதை நீ பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அதுதான் நமக்கு வேணும். ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணணும். ரொம்ப ஐஸ் வச்சுட்டே இருந்தா அதுவும் பிரச்சனை. ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணணும். அண்ட் இண்டிவிஜுவலா சிம்பிளா சொல்லணும்னா பவுண்டரி, உங்களுக்குன்னு ஒரு லைன் வரைஞ்சுக்கணும். இதுதான் என் பர்சனல், இதுதான் என் ப்ரொஃபஷனல். ஆஃபீஸ்க்கு போறேன், நான் வேலை பாக்குறேன், என்னை விட 2 பேர் முன்னாடி போயிட்டு இருக்கானா, அவன் அப்ப அதுக்கு எதுக்கோ எஃபர்ட் போட்டிருக்கான், நல்ல விதமாவோ கெட்ட விதமாவோ எஃபர்ட் போட்டிருக்கான், அதுக்கானதை அவங்க பண்றாங்க. நம்ம வேலையை கரெக்டா பார்ப்போம். அவன் என்ன பண்ணாலும் எண்ட் ஆஃப் தி டே நமக்கு தான் சம்பளம் வருது, நம்ம சம்பளத்துக்கு நம்ம ப்ராப்பரா வேலை பார்ப்போம் அப்படின்ற அந்த ஒரு பவுண்டரி வச்சுக்கிட்டா, எனக்கு இதெல்லாம் வருது, எனக்கு இதெல்லாம் வரல, அந்த ரிஃப்ளெக்ஷன் நம்ம கூட பண்ணலாம். ஓகே, நான் வந்து எனக்கு ஏன் இது சரியா போகலன்னு சொல்லாம ஏன், எதனால, எங்க நான் விட்டேன், ஓகே அப்ப அதெல்லாம் நான் திருத்திக்கிட்டேன், அப்ப கேட்கலாம், பேசலாம். திருத்திக்கிட்டா மேபி நான் அவங்களோட இன்னும் கூட மேல போலாம் இல்லையா. தனித்தனியா ஜேர்னி வச்சுக்கணும். கம்பேரிசனை விட நம்ம போன வருஷம் எப்படி இருந்தோம், போன மாசம் எப்படி இருந்தோம், இந்த மாசம் இன்னைக்கு அதை விட பெட்டரா இருக்குமா, சூப்பர், அதுவே ப்ராக்ரஸ், தட் இஸ் இம்ப்ரூவ்மெண்ட் தான். அடுத்தவங்களுக்கு வேற வேற டைம் லைன் இருக்கு, அவன் வீட்டுல 1000 பிரச்சனை இருக்கும், அதை நம்ம பார்க்க முடியாது. ஸோ கம்பேர் பண்ணி பாக்குறத விட லேர்ன் பண்ணலாம். அவன் இது நல்லா பண்றான், அவ இது நல்லா பண்றா, அப்ப அதையே நம்ம பண்ணக்கூடாது, நமக்கு பெனிஃபிட் வரும் தானே, நல்லதை எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பண்ணலாம். இதை பண்ணாலும் இப்ப நான் பேசும்போது அந்த பாலிடிக்ஸ் ஜெலசிங்கிற வார்த்தையே வரல. ஏன்னா அப்படி ஒரு நம்ம 2 பேர் பேசும்போது இப்படி இருக்குன்னா, ஒரு ஆஃபீஸா பேசும்போது அந்த ஜெலசிங்கிற ஒரு விஷயம் வராதுன்னு எனக்கு தோணுது. குறைஞ்சிரும், அட்லீஸ்ட் வராதுன்றதை விட குறைய நிறைய சான்ஸ் இருக்கு. பாலிடிக்ஸ் அதெல்லாம் வந்து குறைய வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா, ரைட், கண்டிப்பா. இப்ப இருக்கிற டைம்ல நம்ம எதையுமே அதிகமா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரெஷர் இருக்கு, நம்மளே ஒரு ப்ரெஷர் எடுத்துக்கிறோம். அதை தாண்டி இதுதான் எனக்கு ஹாப்பினஸ் தருதுன்னு எப்படி ஒரு பவுண்டரி செட் பண்றது? இதுவும் ஒரு ஹசில் கல்ச்சர் அப்படிம்பாங்க, சைக்காலஜிக்கல் டேர்ம். நான் வந்து அந்த ஒரு ரேஸ் ஓடுவோம் இல்லையா, நண்பன் படத்துல வரும், சத்யராஜ் சொல்லுவார், ரேஸ், எல்லாம் ரேஸ் ஓடிட்டு இருக்கோம், இவனோட நான் முன்னாடி போயிடணும், எல்லாரும் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கணும்னா யார் அப்புறம் 2, 3, 4 எல்லாம் வாங்குறது. ஸோ பெஸ்டா இருக்கணும், நிறைய பண்ணணும், சொன்னதை விட அதிகமா பண்ணணும். இதை பண்ணி ஆப்வியஸா நீங்க சொன்ன மாதிரி பேர்ன் அவுட், கண்டிப்பா பேர்ன் அவுட் வரும், ஸ்ட்ரெஸ் வரும். ஒரு கேண்டில் இவ்வளவுதான் எரியும்னா அவ்வளவுதான் எரியும், என்ன புஷ் பண்ணாலும் அதுக்கு அவ்வளவுதான் முடியும். பட் அதை வச்சு அது எப்படி வந்து லைட் கொடுக்குது, பிரைட்னஸ் கொடுக்குது, அதுதான் வந்து அவுட்புட். நம்ம அதை மெஷர் பண்றது கிடையாது. என்ன இன்னும் எப்படி அதிகப்படுத்தலாம், இன்னும் என்ன, இன்னும் அடுத்து அந்த ஒரு கிரீடினஸ்ம்பாங்கல்ல, அதாவது எனக்கு இது போதும், என்கிட்ட இவ்வளவு இருக்கு, இது போதும்னு சொல்ற விஷயம் வந்து சாப்பாடை தவிர வேற எதுக்கும் இப்பெல்லாம் சொல்ல மாட்டோம். காசா இருந்தாலும் ப்ரொமோஷனா இருந்தாலும். இப்போ நீ வந்து 2 வேலை செய்யணும், சில பேர் 5 வேலை செய்வாங்க, அவங்களை இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. கடைசியில அவங்களுக்கு தேவை 2 தான். அந்த எக்ஸ்ட்ரா 3 வந்து இவங்களுக்கு ஒரு வாட்டி பண்ணலாம், 2 வாட்டி பண்ணலாம். அதே ஒரு பேட்டர்ன் ஆயிடுச்சுன்னா, நம்ம வீட்டு அம்மாங்கள்லாம் சொல்லலாம். எக்ஸாம்பிள், ஒரு வீட்டுல ஒரு குழந்தை இருக்கு, அதுகிட்ட டெய்லி 3 பொரியல் பண்ணி வச்சா அதுக்கு அல்டிமேட்டா என்ன ஆகும், வெறுத்துரும், ஒரு பாயிண்ட்ல வெறுத்துரும். அதுவே டெய்லி 1, அடுத்த நாள் இன்னொன்னு, அந்த ஒரு வெரைட்டிய கொஞ்சம் கொஞ்சமா ஒரு ப்ரொடக்டிவா பண்ணா கடைசியில அவுட்புட் நல்லா வரும். அதை கொடுத்து பழகிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸ்ட்ரா பழகிட்டோம்னா ஒரு பாயிண்ட்ல பத்தாது. திரும்பி பார்த்தா நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டா, எண்ட் ஆஃப் த டே சில ஆபீசஸ் நான் பார்த்திருக்கேன், நம்ம எவ்வளவு வேலை பண்ணாலும் நீ என்ன பண்ண, அதனால என்ன பிரயோஜனம், இன்னும் எடுத்துட்டு வா அப்படிம்பாங்க. அப்படி இன்னொரு கட் பண்ண இன்னொரு வெரைட்டி பீப்புள் இருப்பாங்க, 2 சொன்னா 1 கூட ஃபுல்லா பண்ண மாட்டாங்க. இது ரெண்டுமே 2 எக்ஸ்ட்ரீம்ங்க. இவங்க வந்து அதான் அவன் இருக்கானே, அவன் பண்ணிடுவான் எனக்கும் சேர்த்து அப்படின்வாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, இவன் வேலையே செய்ய மாட்டான், அதான் நான் செய்யறேன்பாங்க. ரெண்டுமே தப்பு என்ன கேட்டா. 2 பேரும் ஒன்னா உட்காந்து உனக்கு இது வருதா, அதை நீ பண்ணு, எனக்கு இது வருது, இதை நான் பண்றேன். எனக்கு 2மே தெரிஞ்சாலும் அந்த ஒரு ஷேர் கொடுக்கணும். நீங்க பண்ணுங்க, நானும் பண்றேன், எண்ட் ப்ராடக்ட் ஒண்ணுதானுங்க. அண்ட் இன்னொன்னு 2-3 பேர் சேர்ந்து வரும்போது எதுக்கு நம்ம குரூப் ப்ராஜெக்ட் எல்லாம் கொடுக்குறாங்க, எல்லாமே சிங்கிளா கொடுக்கலாமே. அந்த ஐடியாஸ் வரும், டிஸ்கஷன் வரும், ஒருத்தருக்கு வந்து நான் பார்க்காத ஒரு பெர்ஸ்பெக்டிவ், ஒரு ஆங்கிள் நீங்க பாப்பீங்க. சோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். தனியாவே நம்ம உட்காந்து மங்கு நிறைய செஞ்சோம்னா நமக்கு பர்ன் அவுட், வெரைட்டி இருக்காது, கிரியேட்டிவிட்டியும் வந்து அது ஒரு ஊத்து மாதிரி. நம்ம எவ்வளவு இன்புட் கொடுக்குறோமோ அவ்வளவுதான் வெளியே வரும். நம்ம அவுட்புட் தந்துட்டே இருந்தோம்னா உள்ள கிரியேட்டிவிட்டி போயிடும். அப்பதான் சலிப்பாகிறது, எதுக்குடா வேலைக்கு போறோம்னு வர்றது. அதுவே 5 பேர் அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பண்ணாலே நல்ல வேலைக்கு போகலாம், நிம்மதியா போகலாம். ஓகே, அவன் ஹெல்ப் பண்ணுவான், நம்ம அதுக்குன்னு சும்மாவே இருக்கக்கூடாது. அவன் ஹெல்ப் பண்ணுவான், நம்மளும் என்ன பண்றோம், 50-50 கிவ் அண்ட் டேக், 60-40, அது அந்தந்த டீமை பொறுத்து. 10-90 கூட ஒர்க் ஆகலாங்க, 100-0 இருக்கக்கூடாது. நான் எல்லா வேலையும் செய்யறேன், நீ எதுவும் செய்ய வேணாம்னு நம்ம வந்து அந்த ஒரு பிக்சர் நம்ம கொண்டு வரக்கூடாது. இவன் நல்லா வேலை செய்வாப்பான், விழுந்து வேலை செய்வாப்பான்வாங்களே, ஹார்ட் ஒர்க். இப்பெல்லாம் ஸ்மார்ட் ஒர்க்கும் தேவைப்படுது. ஸ்மார்ட் ஒர்க்னா வேலை செய்யாம இருக்கிறது இல்ல,
நமக்கான வேலையை நம்ம செய்யறது, அடுத்தவங்களுக்கான வேலையை அவங்களுக்கு செய்ய சொல்றது, முடிஞ்சா செய்ய வைக்கிறது. முடிஞ்சா அது டிபெண்ட்ஸ். மேனேஜரா இருந்தா செய்ய வைக்கலாம், டீம் மெம்பரா இருந்தா சொல்லலாம், சஜஸ்ட் பண்ணலாம், நீங்க சொன்ன மாதிரி சஜஷன் அது பண்ணலாம். ஸோ இந்த ஹசில் கல்ச்சர் இருக்கு. இப்போ பவுண்டரி செட்டிங் அப்படிங்கும்போது எனக்கு டக்குன்னு வந்தது மைண்டுக்கு வந்துட்டு மெய்யழகன் படம் ரீசெண்டா பார்த்தேன். அதுல வந்து 2 கேரக்டர் இருக்கும். கார்த்தி கேரக்டர் ஒன்று இருக்கும், அரவிந்த் சாமி கேரக்டர் ஒன்று இருக்கும். ரெண்டுமே ஆக்சுவலி ஒரே கேரக்டரா ஆரம்பிச்சுது. அந்த அவங்களோட பிளாஷ்பேக் பாத்தீங்கன்னா 2 பேரும் இன்னசென்ட்டா வளருவாங்க, 2 பேரும் அதே வில்லேஜ்ல அதே மாதிரி தான் வளருவாங்க. அரவிந்த் சாமி இன்ஃபேக்ட் இன்னும் சந்தோஷமா இருந்திருப்பாரு சின்ன வயசுல. ஸோ ஒரு ட்ராஜடி நடக்குது, அவங்க சென்னை வராங்க, அந்த ஒரு கல்ச்சர் மாறுது, அவங்க வேலைக்கு போறாங்க வராங்க, வீடு இஎம்ஐ கட்டணும், அப்படியே தான் இருக்கு அவர் பேச்சு. அதுவே கட் பண்ணா இவரால இன்ஸ்பயர் ஆகி வந்தது கார்த்தி. அவர் ஊர்ல எப்படி இருப்பாரு, சின்ன ஊர் தான், சம்பளம் கம்மி தான், அவர் நினைச்சா என்ன வேணா பண்ணலாம், ஆடம்பரமா வாழலாம், எனக்கு இது போதும், நான் இதை வச்சுக்கிறேன் அப்படின்னு அந்த ஒய்ஃப், அந்த ஒரு ரிலேஷன்ஸ், எமோஷன்ஸ், எனக்கு எமோஷன்ஸ் தான் வேணும், இந்த காசுக்கு என்ன வருதோ என்னால அது பண்ண முடியும், ஊரோட பெருமையை பேசுறாரு. இப்ப நம்ம என்ன வில்லேஜ்னாலே ரொம்ப என்ன சொல்றது பின்தங்கி இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து எதுவுமே தெரியாது, அவங்ககிட்ட அவங்க எவ்வளவு எஃபர்ட்ஸ் போட மாட்டாங்கன்னு நினைப்போம். அவனால முடிஞ்ச எஃபர்ட்டை போட்டு அவனை சுத்தி இருக்கவங்களும் ஹாப்பியா வச்சிருக்கான். அரவிந்த் சாமி அட் த சேம் டைம் வீட்டுக்கு வராரு, வேலைக்கு போறாரு, வராரு, அவரு ஃபேமிலியா ஹாப்பியா வச்சுக்கிறாரு. அவுட்புட் சேம் தான். பட் அந்த உங்களுக்கு அந்த டிஃபரன்ஸ் தெரியும்ல, யார் உண்மையிலே சந்தோஷமா இருக்கா, யாரு வந்துட்டு இருக்கணுமேனு இருக்காங்கன்றது ஒரு ஃபீல். அந்த இடத்துல அரவிந்த் சாமிக்கு அந்த ஊருன்றது ஒரு மிஸ்ஸிங், அந்த ஒரு சந்தோஷம் இல்ல, வெல்பீயிங் இல்ல, கனெக்ட் ஆகுறாரு, மறுபடியும் பீப்புளோட கனெக்ட் ஆகுறாரு, சந்தோஷத்தை கண்டுபிடிக்கிறாரு, அவர் அதே லைஃப சென்னையிலேயே இன்னமும் ஹாப்பியா வாழ்றாரு. இந்த பிஃபோர் ஆஃப்டர் தெரியும் நமக்கு. அவங்க திரும்ப வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் ஒய்ஃப் சொல்லுவாங்க, உங்க டோனே ஹாப்பி ஆயிடுச்சு அப்படிம்பாங்க. சோ அந்த ஹாப்பினஸ் நம்ம தேடணும். அதை வந்து விட்டுட்டு எங்கேயோ போயிட்டு நிறைய பண்ணிட்டு இருக்கிறத விட நமக்கு ஆக்சுவலி என்ன இருக்கு, நம்ம எங்க இருந்து வரோம், நம்ம ஆரிஜின் என்ன, நமக்கு என்ன வருது, டேலண்ட் என்ன, ஸ்கில் என்ன, இதை வச்சு நம்ம எப்படி பெட்டரா இருக்கலாம் அப்படிங்கிறது. இதை நான் ஆஃபீஸ்க்காக சொல்ல, அந்த கேரக்டர் கம்பேரிசனுக்காக சொல்றேன். இவரோட ஆட்டிடியூடு, திங்கிங் எப்படி இருக்கு கார்த்திக்கு, இருக்கிறத வச்சு எப்படி ஹாப்பியா இருக்கலாம். அங்க அவர் வந்துட்டு எல்லாமே இருந்தும் அவருக்கு அந்த ஹாப்பினஸ் இல்ல, ஆனா நிறைய தான் செய்யறாரு, அதிகமா உழைக்கிறாரு, இஎம்ஐ வாங்குறாரு, அது வாங்குறாரு, வீடு வாங்க நினைக்கிறாரு, பட் அந்த சிரிப்பு சந்தோஷம் இல்ல. கார்த்தி அதே தான் செய்யறாரு, சந்தோஷமா செய்யறாரு. அவங்க வீடையும் அவர் கஷ்டப்பட்டு தான் வாங்கினாங்க, அவங்க ஒய்ஃபோட வீடு. சோ இதே நம்ம ஆபீஸ்ல பார்த்தோம்னா நம்ம வெல்பீங்கை விட்டு கொடுக்காம, எனக்கு இது வேணும், எனக்கு இது வேணாம், இது எனக்கு பிரச்சனையா இருக்குன்றத அட்லீஸ்ட் சொல்லணும். நம்ம உள்ளே வச்சுட்டு இருந்தோம்னா தெரியாது. சொல்லி அதுக்கு ஏதாவது நமக்கு ஹெல்ப் வருதான்னு பார்க்கணும், இல்லைன்னா டிஸ்கஷன் பண்ணணும். இல்லையா வேர்ஸ்ட் கேஸ் அந்த பிளேஸே டாக்ஸிக்கா இருக்கு, நம்மளால முடியலன்னா வேற ஜாப் ட்ரை பண்றது தப்பு கிடையாது. அதுக்காக பயப்படக்கூடாது. நம்மளோட வெல்பீயிங் நம்ம தான் பாத்துக்கணும். எண்ட் ஆஃப் த டே ஆஃபீஸ் இருக்கு, பாஸ் இருக்காங்க, நம்ம தான் நம்ம கூட இருக்க போறோம், நமக்கு தெரியும் எது வருது எது வரலன்னு. ஸோ கான்சியஸா நம்ம சந்தோஷத்தை விட்டு கொடுக்காம எப்படி அங்க வந்துட்டு வேலையும் செய்ய முடியும் அப்படிங்கிறது, பிரேக்ஸ் எடுக்கிறது. அதே சமயம் வீட்டுக்கு வந்தா அது நம்மளோட இடம், நம்ம ஸ்பேஸ், மீ டைம்னு ஒரு கான்செப்ட் சொல்லுவாங்க, ரிலேஷன்ஷிப்ல சொல்லுவாங்க. பார்ட்னரே இருந்தாலும் அவங்கள பத்தியே யோசிச்சுட்டு இருந்தோம்னா அது ரொம்ப தப்பு. நம்மளும் தான் இருக்கோம், நம்மளும் தான் எக்ஸிஸ்ட் ஆகுறோம், நம்மளை பார்த்து தானே வந்திருக்காங்க. அப்போ we are also important, I am also important, I am important first of all. நம்ம தான் முக்கியம் ஃபர்ஸ்ட். முக்கியம்னு நான் ஏன் சொல்றேன்னா, நம்ம இருந்தா தான் அடுத்தவங்களை பார்த்துக்க முடியும். ஸோ அப்படிங்கும் போது வீட்டுக்கு வந்தாலாவது அட்லீஸ்ட் ஒரு 1 hour நமக்கான அந்த ஒரு சைலண்ட் டைமோ, இல்ல நீங்க உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்றது இருக்கணும். நமக்கு என்ன வருது, என்ன பண்ணிட்டு இருக்கோம், எதுக்கு இதை பண்றோம், ஏன் இப்படி போகுது, என்ன தப்பாச்சு, அந்த அந்த என்விரான்மெண்ட்லயே இருந்தோம் அப்படின்னா அந்த ஒரு ரிசால்வ் ஆகுறது கஷ்டங்க. நமக்கு என்ன தெளிவு கிடைக்கிறது கஷ்டம், கிளாரிட்டி வருது கஷ்டம். நமக்கு பிடிச்ச என்வாயன்மெண்ட்ல போய் இருக்கணும், இல்லை நம்ம பிடிச்சவங்கள்ட்ட உட்காந்து பேசணும், இல்லையா எழுதலாம், என்ன வேணா பண்ணலாம். அந்த எண்ணங்களை வெளியே கொண்டு வரணும் ஃபர்ஸ்ட். அப்பதான் நமக்கு தெரியும் எங்க தப்பு பண்றோம், எங்க அளவு அதிகமா போகுது அப்படின்றத ரெகுலேட் பண்றதுக்கு இது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சூரியரை போட்டு சூர்யா மாதிரி என்னதான் ஆனாலும் பாத்துக்கலாம், ஒரு கை பாத்துக்கலாம், நிறைய பேர் இருக்காங்க. இருந்தாலும் அவங்களுக்கு பாத்தீங்கன்னா சில நேரம் உன்னால முடியாது, நீ இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி நம்ம மைண்ட் வைஸ் நம்மள கீழே தள்ளிட்டே இருக்கும். சோ அந்த மாதிரி டைம்ல என்ன பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? ஓகே, இதுவுமே அகைன் மோட்டிவேஷன் அதெல்லாம் வந்துட்டு எனி லீடர், எனி வாரியர், இப்போ விக்ரம் படத்துலயும் வரும், கமல் சொல்லுவாரு, வீரர்கள்லாம் சொல்ற வார்த்தை இருக்கு பாத்துக்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா என்ன பிளான் பண்ணாலும் ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு விஷயம் சொதப்போம், ஏதோ ஒரு விஷயம் தப்பா போகும். ஸோ அப்படிங்கும் போது ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு முதல்ல
முடிஞ்சா ரெஸ்ட் எடுத்துடணுங்க, தூங்கிடணுங்க பட்டுன்னு. நமக்கு வந்து எதுவுமே முடியலங்கும் போது, இதுவும் கூட கமல் சொல்லியிருக்கோம் இன்டர்வியூல, ஏதோ ஒரு மூவி சரியா போகாதப்போ எல்லாரும் வெளியே நிக்கிறாங்க, ப்ரெஸ் இருக்காங்க, நெகட்டிவிட்டி ரிவ்யூஸ் வருது, அது இது நீங்க வந்து அவ்வளவுதான் முடிஞ்சு கேரியர் ஓவர்னு சொல்லும் போது நீங்க என்ன சார் பண்ணீங்கன்னு கேட்டபோது நான் போய் தூங்கிட்டேன் அப்படின்னாரு. தூங்கிட்டார், லிட்டரலா 2 மணி நேரம் தூங்கிட்டு ஏஞ்சி வந்தோம். அப்புறம் சமாளிச்சிட்டீங்களான்னா இல்ல அப்புறம் தைரியம் வந்துருச்சு அப்படின்னாரு. ஸோ அவருக்கு என்ன தைரியமா இருக்கும், அவர் என்னதான் அவரை ட்ரால் பண்ணாலும் அவரோட ஜேர்னி எங்கேருந்து வந்தாரு, என்னெல்லாம் கோ த்ரூ பண்ணாருங்கிறது தான் இந்த இடத்துல இருக்காங்க. ஸோ அதே அவங்க கொஸ்டினுக்கு அப்ளை ஆகும். இப்போ சூர்யாவே வந்துட்டு என்ன அவருக்கு தைரியம், என்ன நம்பிக்கை, ஏதோ ஒரு டிரைவிங் ஃபோர்ஸ் இருக்கு. அவங்க அப்பா அந்த படத்துல வந்து அவங்க போய் மீட் பண்ண முடியாது கடைசி நேரத்துல, அதுக்காக ஒரு மோட்டிவேஷன், அந்த ஒரு இன்டென்ஷன் இருக்குல்ல, அந்த ஆரிஜின். அதான் சொன்னேன், எதுக்காக வந்தோம், எங்க இருந்து வந்தோம், இதெல்லாம் தாண்டி வந்திருக்கோம், இப்ப எங்க நிக்கிறோம் ஆஃப்டர் டேக்கிங் ரெஸ்ட். ஏன்னா ரெஸ்ட் கண்டிப்பா வேணும், நம்ம எந்நேரமும் அலர்ட்டாவே இருக்க முடியாது. ஒரு பிரேக் எடுத்துட்டு நம்ம திரும்ப ஒரு அட்லீஸ்ட் ரொம்ப நெகட்டிவா இல்லாம ஒரு நியூட்ரல், அதாவது நான் ரொம்ப சூப்பரும் கிடையாது, நான் வந்து ரொம்ப கேவலமும் கிடையாது, நான் இருக்கேன்ப்பா அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு முதல்ல வர வைக்கணும், ரிலாக்ஸ் ஆகணும். அதுக்கப்புறம் நம்ம எங்க இருந்து வந்தோம், எதை கடந்து வந்தோம், எதனால இங்க நிக்கிறோம், எதுக்காக நம்ம இந்த ஜேர்னி எடுத்தோம், அப்படி நம்ம தானே எடுத்தோம். ஆப்வியஸா நமக்கு தெரியும் அந்த ஆன்சர்ஸ், வெளியே போய் நம்ம தேடுறதுல அர்த்தமே கிடையாது. ஸோ இந்த 2 விஷயம், ரெஸ்ட் அப்புறம் அந்த இன்டென்ஷன், ஆரிஜின், நம்மளோட ஹர்ட்ஷிப்ஸ், ரிஃப்ளெக்ஷன், இன்ட்ரோஸ்பெக்ஷன் சொல்லுவாங்க. எங்க இருந்து வந்தோம், நம்ம யாருன்ற கேள்விகள் கேட்டு அதுலயே நமக்கு ஆன்சர் வரும். 2 விதமான ஆன்சர் வரும். ஒண்ணு, இதுக்கப்புறம் ஏன் இதை கண்டினியூ பண்ணணும்னு தோணும், இல்ல இது நமக்கு சரியா வரல, இது இங்கேயே விட்டுட்டு அடுத்து என்ன பண்ணலாம்னு தோணும். இந்த 2ல நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். இது வந்து இந்த விஷயத்த ஒரு பாசிட்டிவா எடுத்துட்டு போறதுக்கான ஒரு வழியா இருக்கும் நான் நினைக்கிறேன். கண்டிப்பா. அப்பவும் சரி இப்பவும் சரி, சொந்தக்காரங்க அதை சொல்லுவாங்க இதை சொல்லுவாங்கன்னு சொல்லி வாழ்ந்துட்டு இருந்தோம். இப்போ அதை தாண்டி சோஷியல் மீடியால நிறைய பேர் லைஃப் பார்த்துட்டு இப்படிதான் லைஃப் லீட் பண்ணணும்னு சொல்லி ஒரு மைண்ட் செட்டுக்கு வரும். இதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு எப்படி செல்ஃப் லவ் இம்ப்ரூவ் பண்றதுன்னு நினைக்கிறீங்க? கரெக்ட் தான். அப்போ வந்து 4 பேர் 4 விதமா பேசுவாங்க. இப்போ அந்த 4 பேர் என்ன பண்றாங்க அதே நானும் பண்றேன். அந்த மாதிரி ஒரு கம்பேரிசன் அப்படின்றத விட ஒரு கிரீடினஸ் மாதிரி ஆயிடுச்சு. அவனுக்கு அது இருக்குன்னா எனக்கும் அது வேணும், அவன் அது பண்றாளா, இந்த ஃபில்டர் போடுறாளா, நம்மளும் அதை போடணும். கரெக்ட் தான். ஸோ இந்த 2 எக்ஸ்ட்ரீமை வந்து இப்போ பேலன்ஸ் பண்ண நம்ம பேரண்ட்ஸ் ஜென்ரேஷன் வந்து அந்த 4 பேர் 4 விதம் அந்த டைப்ல இருக்காங்க. நம்ம ஜென்ரேஷன் இல்ல ஒரு 5-6 வருஷம் சின்ன பசங்க எல்லாம் வந்துட்டு எல்லாரும் என்ன பண்றாங்களோ அதை நானும் பண்ணி ஆகணும், ஒரு சோஷியல் கன்ஃபார்மிட்டின்னு சொல்லுவாங்க. ஊரோட ஒத்துவாழ் நம்ம சொன்னோம், ஆனா இப்போ ஃபுல்லா சோஷியல் மீடியாவோட அங்க என்ன நடக்குதோ, ட்ரெண்டில் என்ன இருக்கோ அதைத்தான் நான் பண்ணுவேன். எனக்கு என்ன வேணும், எனக்கு இது அவசியமா, அந்த கேள்விலாம் வராது. அவன் பண்றான், நானும் பண்ணுவேன். இப்போ அந்த ரீல்ஸ் கலாச்சாரம், சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் எல்லாமே அதுதான். நம்மளே அது மூலியமா தான் இப்போ we are connecting with people. ஸோ அப்படிங்கும் போது அந்த இப்பெல்லாம் அந்த ரெகுலேட்டர்ஸ் வந்துருச்சு இல்லையா, சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு, இவ்வளோ ஹவர்ஸ் தான் வந்து ஸ்பெண்ட் பண்ணணும். என் ஃப்ரெண்டெல்லாம் யூஸ் பண்றா, எக்ஸாக்ட் நேம் தெரியல, பட் 2 ஹவர்ஸ் தான் இன்ஸ்டாகிராம் கொடுக்கணும்னு அந்த ஆப்ல வந்து ஃபீட் பண்ணிடுவா. இல்ல சம் செக்யூரிட்டி மெக்கானிசம். 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் இன்ஸ்டாகிராம் க்ளோஸ் ஆயிடும். நீங்க என்ன பண்ணாலும் அதை ஓபன் பண்ண முடியாது அந்த டேக்கு. ஸோ இந்த மாதிரி எல்லாம் சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு. இந்த மாதிரி ட்ரை பண்ண இது வந்து டெக்னிக்கலா நீங்க வந்து பவுண்டரி செட் பண்ணலாம். என்னால இதை கண்ட்ரோல் பண்ண முடியாதுங்கும் போது இந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு, அதுக்கான இதை நம்ம ப்ரௌஸ் பண்ணி கண்டுபிடிச்சு பண்ணலாம். அது எல்லா ஆப்புக்கும் இருக்கு. அப்படி இல்லையா, ஒரு ஸ்கூல்ல டைம் டேபிள் போடுற மாதிரி டைம் ஸ்கெட்யூல் வச்சுக்க ட்ரை பண்ணணும். அட்லீஸ்ட் முதல்ல ஸ்கெட்யூல் எழுதி 21 days ஹேபிட் ஃபார்மேஷன், 21 நாள் அந்த ஸ்கெட்யூல் நம்ம எப்படியாவது கஷ்டப்பட்டு ஃபாலோ பண்ணோம்னா அதுக்கு நமக்கு பழக்கமாயிடும், அது ஹேபிட் ஆயிடும். சொல்ல முடியுமா? கண்டிப்பா. இப்போ 1 hour நம்ம சோஷியல் மீடியா பாக்குறோம் அப்படின்னா அடுத்த 30 minutesக்கு நான் பார்க்க மாட்டேன். இது யாருக்கு சொல்றேன்னா, ரொம்ப அடிக்டா இருப்பாங்க இல்லையா, ஒரு நாளைக்கு என்னால போன் பக்கத்துலனா என்னால இருக்க முடியாது, இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரால் பண்ணாம என்னால இருக்க முடியாதுன்றதுனால அட்டென்ஷன் கெப்பாசிட்டி வந்து அதுவும் கூட ஒரு இஷ்யூன்னு சொல்லுவாங்க. 10 செகண்ட்க்கு மேல ஒரு ரீல் பார்க்க மாட்டோம். அடுத்து என்ன, அடுத்து வேணும். ஸோ அது நமக்கு அந்த பற்றாக்குறை, எனக்கு இது பத்தாது, எனக்கு போதாதுன்ற அந்த ஃபீலிங். ஸோ அதை வந்துட்டு நம்மளாவே பவுண்டரி செட் பண்றதுக்கு என்ன பண்ணலாம்னா, இப்போ ஒரு 1 hour சோஷியல் மீடியா பார்க்கணும் அப்படின்னா நெக்ஸ்ட் 30 minutes நான் பார்க்க மாட்டேன், திரும்ப 1 hour நீங்க பார்க்கலாம், திரும்ப 30 minutes நான் பார்க்க மாட்டேன். இப்படியே ஒரு பேட்டர்ன் மாதிரி ஒரு 10 days பண்ணலாம். ஓகே, வெளியே இருந்து கேட்கும் போது எதுக்கு நம்ம பார்க்கணும், போனே புடுங்கி வச்சிட வேண்டியதானே. நம்ம பேரண்ட்ஸ் பண்றது அதுதான், போன் இருந்தா தான் பிரச்சனை, போனை தூக்கி போட்டு உடச்சா எல்லாம் சரியாயிரும். ஆனா அது வந்து பிராக்டிக்கல் கிடையாது. அந்த பசங்களுக்கு வெறுப்பாயிடும், அம்மா அப்பாக்கு தெரியாம எப்படி பார்க்கலாம்னு யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. சிம்பிள், கரெக்ட் தானே. ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்தாங்கன்னா இவங்க கூட சொன்னா தானே பிரச்சனை, சொல்லாம பண்ணிடுவோம். அதுவே நம்ம இப்படி பேரண்ட்ஸும் சேர்ந்து இந்த மாதிரி ஸ்கெடியூல் ஃபாலோ பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா அதை வந்து ரிவர்ஸ் பண்ணணும். 30 minutes சோஷியல் மீடியா பார்க்குறேன், 1 hour பார்க்க மாட்டேன். 30 minutes பார்ப்பேன், 1 hour பார்க்க மாட்டேன். இந்த 30 கொஞ்சமா 25 ஆகணும், 25 20 ஆகணும். இது ஒரு பிராக்டிஸா பண்ணி எக்ஸசைஸ் மாதிரி
டெய்லி நம்ம வந்து இந்த ஒரு லிஸ்ட் மாதிரி வச்சுக்கலாம். ஒரு ரெக்கார்ட் எக்ஸல் ஷீட் மாதிரி போட்டு இன்னைக்கு எவ்வளவு நேரம் பார்த்தேன், நாளைக்கு எவ்வளவு நேத்து எவ்வளவு பாக்குறேன், நாளைக்கு எவ்வளவு பார்க்கணும், ஒரு ப்ராக்ரஸ் ட்ராக் ரிப்போர்ட் கார்டு மாதிரி ஒன்று ரெடி பண்ணுவாங்க. கேலண்டர் வீட்டு கேலண்டர்லயே பண்ணிடலாம். இதை நம்ம இதுக்கு நம்ம பேரண்ட்ஸ் வேணும், அது வேணும், படி சிஸ்டம் ஃப்ரெண்டை கூட சொல்லலாம். இப்போ நம்ம 2 பேர் இருக்கோம்னா நீ நாளைக்கு 30 minutes தான் பார்க்கணும், நான் 30 minutes தான் பார்ப்பேன், 38th minute நான் உனக்கு மெசேஜ் பண்றேன், நான் இப்போ ஆஃப் பண்ண போறேன் சொல்லிட்டு மெசேஜ் பண்றேன். இதெல்லாம் நம்ம ஒரு அக்கௌண்டபிலிட்டி தானே, அது ஒரு கேமா மாத்தலாம். நம்ம 2 ஒரு கனெக்டடா பண்ணலாம், படி சிஸ்டம் மாதிரி பண்ணலாம், இல்லையா அக்கா தங்கச்சி பண்ணலாம். ஸோ அப்படி இருக்கு. இப்போ டீச்சர்ஸ் வந்து இப்போ ஒரு வேலை கொடுக்குறாங்கன்னா இந்த தேதிக்குள்ள செய்யணும்னு ஒரு கான்செப்ட் இருக்குல்ல, அதே மாதிரி இன்னைக்கு இவ்வளவுதான் பண்ணுவேன்ற ஒரு கான்செப்ட் கொண்டு வரோம். அதை வந்து நம்ம ரெகுலரா வந்து ப்ராக்ரஸ் ட்ராக் பண்றோம், ரெக்கார்ட் பண்றோம். நேத்தை விட இன்னைக்கு அதிகமா பார்த்தேன், நான் ஏன் பார்த்தேன், உடனே வந்து நம்ம வந்து ஐயோ நான் பார்த்துட்டேனே போச்சே அப்ப அவ்வளவுதான் முடிஞ்சு, இதுக்குதான் சொன்னேன் எனக்கு வராது அப்படின்ற மைண்ட் செட். ஆமா இதுக்கு மேல வேணாம்ப்பா, இன்ஸ்டா பார்த்துதான் பார்க்கணும்னு ஆகாம சரி இன்னைக்கு நான் அதிகம் பார்த்துட்டேன், இன்னைக்கு விட அட்லீஸ்ட் நாளைக்கு கம்மியா பாக்குறேன். நம்ம வந்து கன்சிஸ்டண்டா பண்ணணுங்க, தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு 2 நிமிஷம் நம்ம கம்மியா பார்த்துட்டா கூட பெரிய விஷயம் தானே. ஏன்னா சோசியல் மீடியால அவ்வளோ டிஸ்ட்ராக்ஷன் இருக்கு, ட்ரெஸ்ஸிங் இருக்கு, மேக்கப் இருக்கு, மூவிஸ் இருக்கு, சாங்ஸ் இருக்கு. இத்தனையும் நம்ம டப்புன்னு ஒரே நாள கட் பண்ணுனா பண்ண முடியாது, கோவம் வந்துடும். ஸோ அதை ஸ்லோவா கிராஜுவலா ஒரு ப்ராக்டிஸா பண்ணி ஸ்கெடியூல் போட்டு, இல்லைன்னா சாஃப்ட்வேர்ஸ் இன்ஸ்டால் பண்ணி, இல்லைன்னா வந்து சில பேர் பண்ணுவாங்க போனை பூட்டி வச்சிருவாங்க, பூட்டி வச்சுட்டு சாவியை யார்ட்டையாவது கொடுத்துருவாங்க, நான் கேட்டாலும் கொடுக்காத அப்படின்னு. இதெல்லாம் எக்ஸ்ட்ரீம். நான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணி கேட்டிருக்கேன், சாவியை பூட்டி எங்க பாட்டி கிட்ட கொடுத்துருவேன், அவங்க நான் என்ன கெஞ்சினாலும் அப்புறம் கொடுக்க மாட்டாங்க, ஒரு ரீலாப்ஸ் ஃபேஸ் மாதிரி போய் கேட்பாங்களாம் அப்புறம் கொடுக்க மாட்டாங்கன்ட்டு அப்படி ஹார்ஷா பண்றவங்களும் இருக்காங்க. பட் அந்த எக்ஸ்ட்ரீம் நம்ம போக வேண்டாம், செல்ஃபா ப்ராக்டிஸ் பண்ணலாம், இல்ல சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி டெக்னாலஜியை நல்ல விதமா யூஸ் பண்ணி பண்ணலாம். இது சம் வேஸ். இது வந்து நம்ம மற்றவங்களோட இன்ஃப்ளூயன்சஸ்ல இருந்து குறைஞ்சு நம்மளா இருக்கிறதுக்கு இது ஒரு வழி. கண்டிப்பா பெருசா இல்ல, ஆனா சின்ன சின்ன விஷயங்கள் ஏதாச்சும் பண்ணா என்னோட மென்டல் ஹெல்த்தை நல்லா பாத்துக்க முடியும்னு ஏதாச்சும் இருக்குங்களா? கண்டிப்பா நிறையவே இருக்கு. இன்னொன்னு சொல்லணும்னா மைண்ட்ஃபுல்னஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அதாவது இந்த பேருக்கு அப்படியே ஆப்போசிட். மைண்ட் ஃபுல்னஸ்னா நமக்கு என்ன தோணும், மைண்ட் ஃபுல்லா ஏதோ யோசிக்கிறோம்னு தோணும். மைண்ட் எப்போ ஃபுல்லா இருக்கும்னா நம்ம இப்போ இந்த நிமிஷம் இந்த செகண்ட் இந்த நொடி நம்ம என்ன பண்றோம். இப்ப இங்க 2 மைக் இருக்கு, இங்க ஸ்டுடியோல ஆளுங்க இருக்காங்க, ஏசி ஓடுது, காத்தடி, இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம யோசிக்கணும். அதாவது இப்ப என்ன வாழ்றோம், இந்த ஒரு செகண்ட் சேர்ந்தது தானே லைஃப். நாளைக்கு என்ன வரும் தெரியாது, நேத்து நடந்துருச்சு, இப்ப என்ன பண்ண போறோம். ஃபோக்கஸிங் வந்து பிரசன்ட்டுங்க. சோ இந்த கான்செப்டை வச்சு பார்த்தாக்கா இப்போ இந்த நிமிஷம் நம்ம இங்க இருக்கிறதுக்கு யாருக்குன்னா நன்றி சொல்லணும். அடுத்த கான்செப்ட் கிராட்டிடியூட், நன்றி உணர்வு. இது நமக்கு திருக்குறள்லயே இருக்கு, ஸ்கூல்ல இருந்தே படிக்கிறோம், நன்றி மறப்பது நன்றென்று அதெல்லாம் படிக்கிறோம். சோ அதை நம்ம மத்தவங்க நமக்கு பண்றதா இல்ல நம்ம அடுத்தவங்களுக்கு பண்றதாவே தான் யோசிச்சுட்டு இருக்கோம். இந்த கிராட்டிடியூடு, சந்தோஷமா வச்சுக்கிறது, பத்திரமா பாத்துக்கிறது நமக்கே பண்ணணும். சிம்பிள். இதுதான் வந்து பேசிக் ஐடியா பிஹைண்ட் மைண்ட்ஃபுல்னஸ், செல்ஃப் கேர் எல்லாம் இதுதான். நம்மள எப்படி பாத்துக்க முடியும், ஒரு நாளும் அதுக்கு என்ன பண்ணலாம், அதுதான் உங்க குவெஸ்சன் நினைக்கிறேன் இல்லையா. சிம்பிள் ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு நிதானமா இருக்கணுங்க. நம்ம பாடிக்கு சயின்டிஃபிக்காவே சொல்றேன், அறிவியல் பூர்வமா நம்ம உடம்ப வந்து எவ்வளோக்கு எவ்வளோ மெதுவா செயல்படுதோ, அவசரம் இல்லாம பதட்டம் இல்லாம மெதுவா செயல்படுதோ, நம்ம மூளையும் உடம்பும் அதோட என்ன சொல்றது ஆரோக்கியத்துக்கு அது நல்லாவே ஹெல்ப் பண்ணும். நிதானமா இருக்கிறது, ஸ்லோயிங் டவுன் அப்படிங்கிற ஒரு ட்ரெண்ட் வந்து இப்போ வந்துகிட்டு இருக்கு ஸ்லோவா. அது நானே பிராக்டிஸ் பண்றேன். எனக்கே போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் அவ்வளவு வித்தியாசம் தெரியுது. காலேஜ் எம்எஸ்சி முடிக்கணும், அது பண்ணணும், வீட்டுல கமிட்மெண்ட்ஸ் அது இதுன்னு இருக்கு. இப்போ கொஞ்சம் அதே ப்ரெஷர் இருக்கு, ஆனா நான் ஸ்லோவா ஆக்ட் பண்றேன். சொல்லணும்னா ப்ரஷ் பண்ணுவோம் காலையில, எத்தனை பேர் நிதானமா உட்காந்து நம்ம பல்ல என்ன ஃபீல் ஆகுது, ப்ரஷ் இருக்கான்லாம் யோசிக்க மாட்டோம். நம்ம அப்பாங்கெல்லாம் பார்த்துருக்கோம், கர அந்த ப்ரஷ்ஷே பயங்கரமா இருக்கும் பார்க்கறதுக்கு. ஸோ ஸ்லோவா ப்ரஷ் பண்ணணும். சாப்பிட்றோமா, என்ன சாப்பிட்றோம்னு பார்க்கணும். ஃபோன் பார்க்குறோம், இன்டர்வியூ போயிட்டு இருக்கோம், சாப்பாடும் போயிட்டே இருக்கும், என்ன வச்சாலும் சாப்பிட்டுருவோம். அதுல என்ன விழுந்தாலும் நமக்கு தெரியாது, என்ன இருக்குன்னு தெரியாது, நமக்கு அது போதுமா பார்த்து ஒன்றும் தெரியாது. பசி முடிஞ்சா கூட சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம். ஏன்னா இன்னும் ஓடுது, இன்டர்வியூ இன்னும் இருக்கு, 20 minutes, ஏதாவது சாப்பிடணும் அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருக்கு. என்ன சாப்பிட்றோம் பார்த்து சாப்பிடணும். நடக்கிறோமா, நிதானமா நடக்கணும். அது ரொம்ப சிம்பிளா இருக்கும் நான் சொல்றது. பட் யோசிச்சு பார்த்தா நம்ம அதை பண்றோமான்னு பார்த்தா இல்ல, அவசரமா போறோம். ஒரு இடத்துக்கு போறோமா, ஒரு 20 நிமிஷம் முன்னாடி கிளம்பலாம், தப்பு இல்லை. கண்டிப்பா நம்ம சும்மா தான் இருந்திருப்போம். சும்மா போனை பார்த்துட்டு 20 minutes லேட்டா கிளம்பி எல்லாமே அவசரம் பதட்டம், வந்தோமா போனோமான்னு இல்லாம முன்னாடியே கிளம்பணும், நிதானமா இருக்கணும், டைமை பொறுமையா கரெக்டா யூஸ் பண்ணணும். ஸோ ப்ரஷிங் சொன்னேன், சாப்பாடு சொன்னேன், ஃப்ரெண்ட்ஸோட பேசுறோமா, இப்போ நம்ம பேசுறோம்னா இப்போ அடுத்து நான் இப்போ என்ன பேசிட்டு இருக்கேன்,
அடுத்து என்ன பேசணும், அவ்வளவுதான் இருக்கணும் என் திங்கிங். இப்போ நான் வந்து நாளைக்கு இது இருக்கு, இந்த வேலை இருக்கு, நாளைக்கு அங்க வரேன்னு சொன்னேன், இங்க வரேன்னு சொன்னேன், அதெல்லாம் நடக்குமா, அந்த ட்ரெயின் போயிடுமா வருமானலாம் நான் யோசிச்சுட்டு இருந்தேன்னா இப்படி பேச முடியாது. கண்டிப்பா. வெரி சிம்பிள். நம்ம இந்த நேரத்துல என்ன பண்றோமோ அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணணும். இது வந்து மைண்ட்ஃபுல்னஸ் பத்தி. கிராட்டிடியூட் என்னன்னா, நம்ம யாருக்கெல்லாம் நன்றி சொல்றோம். நிறைய பேர் கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க காலைல எழுந்திரிச்சுனே கடவுளுக்கு நன்றி சொல்லுவாங்க. இல்லையா, அம்மா அப்பா இருக்காங்க, அவங்க தான் நம்மளை கொண்டு வந்தாங்க, அம்மா கிட்ட போய் வந்துட்டு சும்மா அன்பா பேசுறது என்ன, அந்த மாதிரி பண்ணலாம். இல்லையா, நமக்கு நாமளே நன்றி சொல்லலாங்க. நம்ம தான் கோ த்ரூ பண்றோம். யார் என்ன சப்போர்ட் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் வி ஷுட் தேங்க் அவர் செல்ஸ். ஐ தேங்க் மீ. எனக்கு நான் நன்றி சொல்றேன், நான் இங்க இருக்கிறதுக்கு, இப்படி பேசுறதுக்கு எனக்கு அந்த தெம்பு இருக்கு, தைரியம் இருக்கு, அதை கொடுத்தவங்களுக்கு நன்றி சொல்றேன். இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணலாம் கிராட்டிடியூட் பண்றது. சில பேர் எழுதுவாங்க, டைரி எழுதுவாங்க இல்லையா, அதுக்கு பேரு ஜேர்னலிங்னு சொல்லுவாங்க. எல்லாம் நம்ம பண்றதுதான். சைக்காலஜில அதுக்கு ஒரு டேர்ம்ஸ் வச்சிருக்காங்க. ஜேர்னலிங் என்ன, இன்னைக்கு இது நடந்துச்சு, நம்ம தாத்தாங்கெல்லாம் டைரி மெயின்டைன் பண்ணுவாங்க. இன்னைக்கு இவங்களை சந்திச்சேன், இவங்க இது கொடுத்தாங்க, இந்த செலவாச்சு, செலவு எழுதி வைக்கிறதும் ஒரு கணக்கு தான். அதெல்லாம் நமக்கு ஒரு கிளாரிட்டி மைண்டுக்குள்ளேயே போட்டு அழுத்தாம வெளியே கொண்டு வரணும். அதுக்கு இதெல்லாம் வந்து இது ஜேர்னலிங் சொல்லுவாங்க. இன்னொன்னு பிசிக்கல் எக்ஸசைஸ். எல்லாரும் அதுக்குன்னு ஜிம்முக்கு போய் வாரணமாயிரம் சூர்யா மாதிரி பண்ணுவேன்லாம் அவசியம் கிடையாது. வீட்டுக்குள்ளேயே வாக்கிங் போகலாம், ஜாகிங் போகலாம், இல்லையா துணி மடிச்சு வைக்கலாம், கிச்சன்ல வேலை செய்யலாம், இல்லைன்னா வந்துட்டு பீரோலாம் துணியெல்லாம் எடுத்து ரீஆர்கனைஸ் பண்ணலாம். உடம்ப யூஸ் பண்ணணுங்க. அப்படியே இங்கேயே உட்காந்துட்டே இருந்தோம்னா பிரேக் நம்ம எந்திரிக்கணும், மூவ் பண்றோம் வரோம், அப்பதான் நமக்கு அது ஒரு எனர்ஜி பேட்டரி போட்ட மாதிரி ஆயிடும். ஸோ உடம்பையும் மூவ் பண்ணணும், மைண்டை மட்டுமே பேசாம. ஏன்னா மைண்ட் அண்ட் பாடி ரெண்டும் சேர்ந்துதான் மென்டல் ஹெல்த். கண்டிப்பா. ஸோ உடம்பு ரெடி பண்ணணும். அண்ட் தென் ஃபுட், நியூட்ரிஷன், இது எல்லாருக்கும் தெரியும். நம்ம என்ன சாப்பிட்றோம், அளவா சாப்பிட்றோமா, ஹெல்த்தியா சாப்பிடணும். வாட்டர் இன்டேக்கு, இதெல்லாம் வந்து ரொம்ப பேசிக்கா இருக்கும். ஆனா நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுக்கும் நம்ம எமோஷன்ஸ்க்கும் சம்மந்தம் இருக்கு, நிறைய சம்மந்தம் இருக்கு. ஆயில் நிறைய சாப்பிடுறோம், காரம் நிறைய சாப்பிடுறோம் அப்படின்னா அந்த ஒரு நம்மளோட மூடு, அந்த டேவே ஒரு மாதிரி ரஃபா போறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. கொஞ்சம் நிதானமான என்ன சொல்றது, ரொம்ப டூ ஸ்பைசி இல்ல ரொம்ப சில்லுன்னு அப்படியே ஸ்வீட்ஸா அந்த சுகர் ரஷ்பாங்கல்ல, அதெல்லாம் இல்லாம கொஞ்சம் பேலன்ஸ்டா சாப்பிட்டோம்னா பாடி வந்து நம்ம மைண்ட் அஃபெக்ட் பண்ணாம இருக்கும். ஏன்னா சில பேருக்கு உடம்பு வலினால கூட மூடு ஸ்பாயில் ஆயிடும். உடம்பு சரியில்லைன்னா வெறுப்புல இருப்போம், யாரை பார்த்தாலும் அடிக்கணும்னு தோணும், அப்படி இப்படிம்பாங்க. எஸ்பெஷலி மூட் ஸ்விங்ஸ், கேர்ள்ஸ்க்கு எக்ஸ்ட்ராவே மூட் ஸ்விங்ஸ் எல்லாம் வரும். ஸோ உடம்ப, மைண்ட் அண்ட் பாடி ரிலேஷனை வந்து நீட்டா பார்த்துக்கணும். அதுக்கு ஃபுட் இன்டேக் நான் சொன்ன எல்லாமே இருக்கு. அண்ட் சோஷியல் சப்போர்ட், ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி, அப்படி யாரும் இல்லையா, யாரோ ஒரு நம்பிக்கையான ஒரு ஆள், ஒரு எல்டரோ இல்லை நம்ம பார்ட்னரோ யாரோ ஒருத்தங்க இப்படி உட்காந்து பேசுறதுக்கு ஒருத்தங்க. ஸோ இதெல்லாம் வந்து யாரா இருந்தாலும் ஈஸியா ப்ராக்டிஸ் பண்ணலாம். இதுல எதுலையுமே காசு உள்ளவர் இல்லை, ரொம்ப செலவு பண்ணி தான் பண்ணணும் இதுல எதுவுமே கிடையாது. ஈஸியா நம்ம கிட்ட இருக்கிறத வச்சு நம்ம மென்டல் ஹெல்த்தை டெய்லி இதை பண்ணாலே நல்லாவே பார்த்துக்கலாம். இதெல்லாம் பண்ணியுமே எனக்கு பயன் இல்லைங்கும் போது தான் நம்ம கண்டிப்பா ஹெல்ப் தேடணும். ஸோ இது வந்து சில வழி நம்ம மென்டல் ஹெல்த்தை ஈஸியா பார்த்துக்கிறதுக்கு. நல்ல இன்புட் கொடுத்திருக்கீங்க. தேங்க்யூ. என்னோட எமோஷனல் பேட்டரியே ட்ரெயின் ஆனாலும் என்னால பிரேக் எடுக்க முடியாத நிறைய பேர் இருப்பாங்க. கண்டிப்பா. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு என்ன மாதிரி அட்வைஸ் கொடுப்பீங்க? அகெயின் இப்போ ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லாம திஸ் அப்ளைஸ் டு எவ்ரி ஒன். யாரா இருந்தாலும், வீட்டில் இருக்கிற ஒரு அம்மாவா இருந்தாலும் சரி, ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தாலும் சரி, வேலைக்கு போறவங்களும் சரி, யாரை எந்த ஜெண்டர் என்னவா இருந்தாலும் ஒரு பாயிண்ட்ல அவங்களால முடியாதுன்னா முடியாதுதான். ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது அதை முதல்ல ஒத்துக்கணும். எனக்கு முடியல. நம்ம அம்மாக்கள் பண்ற பிரச்சனையே அதுதான். அவங்களால முடியலன்னா அதை ஒத்துக்க மாட்டாங்க. அது ஏதோ பெரிய அவமானமா நினைப்பாங்க. யாரா இதுக்கு அம்மா யாரா இருந்தாலும் உங்ககிட்ட இது எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் வேணும், நல்லா முடியுமானா ஃபர்ஸ்ட் முடியும்ன்றோம். அப்புறம் தான் என்ன கேட்டான்னு யோசிப்போம். ஓ இது ஐயோ என்னால முடியாதே, இப்ப நான் எப்படி முடியாதுன்னு சொல்றது, சரி நான் எப்படியாவது பண்ணிடுறேன். இங்க இருந்து ஆரம்பிக்குது சைக்கிள். எஸ்ஸா நோவா, வென் டு சே நோ, வென் டு சே எஸ். இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே முதல்ல பர்ன் அவுட் வராம பார்க்கலாம். இது ஒரு வரமுன்ற காக்குற ஒரு ஐடியா தான். பட் நீங்க சொன்ன மாதிரி எக்ஸாஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னா முதல்ல அதை ஒத்துக்கணும், அக்ரி பண்ணணும், அப்ரிஷியேட் பண்ணணும், அக்னாலேஜ்ம்பாங்க மோர் தென் எவ்ரி திங். எனக்கு இது முடியலன்னு ஒத்துக்கணும். அதுக்கப்புறம் சரி இப்ப என்னால பிரேக் எடுக்க முடியாது, நான் பண்ற வேலைய அதுல எப்படி நிதானத்தை கொண்டு வரலாம் யோசிக்கலாம். எடுத்தோடனே பண்ண முடியாது, யோசிக்கலாம். 10 வேலை இருக்கா, இப்ப நான் 10ஐயும் யோசிச்சா என்னால பண்ண முடியாது. அத முதல்ல உடைப்போம். பைய தின்றால் பனையும் திங்கலாம் ஒரு கான்செப்ட் இருக்கு. குட்டி குட்டி குட்டியா உடைச்சோம்னா ஒரு வேலையா செஞ்சோம்னா அட்லீஸ்ட் ஒரு மணி நேரத்துக்கு கழிச்சு 3 வேலையாவது முடிச்சிருப்பேன். 10 முடிக்க முடியுமான்னு தெரியல, 3 வேலை முடிச்சிருப்பேன். ஆனா 10 இருக்குன்னா ஒண்ணும் பண்ணிருக்க மாட்டோம். சோ அந்த வேலைய என்ன செய்யறோமோ, வீட் ஒரு டெட்லைனா இருக்கலாம், இல்ல வீட்டுல என்ன வேலையா இருக்கலாம், சின்ன சின்னதா உடைக்கணும். ஒரு விஷயம் வருதுன்னா அதை பெருசா பார்க்காம, சரி ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறேன், என்னால 10 முடியாதுப்பா, 1 எடுத்து வைக்க முடியும், அந்த 1 நான் உருப்படியா பண்றேன். நாளைக்கு எக்ஸாம்னு சொல்லிட்டு சடன் சர்ப்ரைஸ் டெஸ்ட்னு சொல்லிட்டாங்க, 10 லெசன் இருக்கு, என்ன பண்ணுவோம், லீவ் போட முடியாது, வீட்டுல அடிப்பாங்க.
படிக்காம போய் எழுதாம இருந்தா டீச்சர் அடிப்பாங்க. என்ன பண்ண முடியும்? நான் 10 படிக்க முடியாது. சரி, ஒரு லெசன் ஒரு கேள்வி வருதா, 2 லெசனாவது படிச்சுட்டு போறேன். 2 கேள்வி எழுதுறேன், பாஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. படிக்கலையா, நான் படிக்கலன்னு சொல்றேன். அதுக்காக நான் 10 படிக்காம அதுக்கு அடுத்த எக்ஸாம்லயே எனக்கு ஒண்ணுமே தெரியாதுல்ல. எக்ஸாம்ஸ் வைக்கிறதுக்கு ரீசனே வந்து கொஞ்சமாவது பிள்ளைங்க படிச்சு கடைசியில் ஏதாவது பண்ணிடணும். அதே கான்செப்ட் ஆஃபீஸ்லயும் பண்ணலாம், அதே கான்செப்ட் வீட்லயும் பண்ணலாம். எனக்கு 10 வேலை இருக்கா, நான் ஒன்னொன்னா செய்யறேன், அது ஒரு கான்செப்ட். ஸோ வேலைன்னும் போதே இப்படி இருக்குன்னா கண்டிப்பா எமோஷன்ஸுங்கிறது அன்பா இருந்தாலும் கோவமா இருந்தாலும் ஓரளவுக்கு தான் கொடுக்க முடியும். அதுக்கு மேல நம்ம கிட்ட இருக்காது. அப்படிங்கிற நேரத்துல நமக்கு அந்த எமோஷன்ஸ் வந்துட்டு வேற எப்படி வெளிப்படுத்தலாம்னு யோசிக்கலாம். சொல்லலாம். கோவத்தை வந்து நம்ம கத்தி தான் சொல்லணும்னு கிடையாது. என்னால முடியல, என்னை விடுங்க, எனக்கு வந்து டைம் வேணும் அப்படின்னு நம்ம வந்து அழுத்தமா ஆணித்தனமா கேட்கணும். நம்மளால முடியலங்கிறத முதல்ல சொல்லணும். அக்செப்ட் பண்ணிட்டு சொன்னோம்னாலே ஒண்ணு அந்த பக்கத்துல இருந்து புரிஞ்சுக்குவாங்க, இல்லைன்னா கோவத்துல விட்டு போயிருவாங்க. என்ன கேட்டா அது ரெண்டுமே நல்லதுதான். நமக்கான ஸ்பேஸை நம்ம உருவாக்கணும். உருவாக்குனாதான் எனக்கு ஏன் வரல, என்ன வரலன்னு யோசிக்க முடியும். சோ அந்த பவுண்டரிஸை ஸ்ட்ராங்கா செட் பண்ணலாம், ஆணித்தனமா செட் பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கு எக்ஸாஸ்ட் ஆயிடுச்சு, இருந்தா தானே கொடுக்க முடியும். சோ ஆயிடுச்சு. சோ அதை எப்படி ரீஃபில் பண்ணலாம்னு யோசிங்க. முதல்ல அக்செப்ட், அப்புறம் ஸ்பேஸ், அதுக்கப்புறம் அதை எப்படி திரும்ப கொண்டு வரலாம்னு யோசிங்க. யோசிக்க தான் வேணும். எல்லாத்தையும் நம்ம செய்யறோம்னா அதுவும் திரும்ப நம்ம டயர்ட் ஆயிரும், எக்ஸாஸ்ட் ஆயிடும். ஃபர்ஸ்ட் திங்க் பண்ணணும். இப்போ சிம்பிளா சொல்லணும்னா, உடம்பு முடியல, வேலைக்கு போக முடியல, வீட்லயே இருக்கோம் அப்படின்னா அதை நினைச்சு டென்ஷன் ஆகுறோம். அதான் முடியலன்னு முடிவு பண்ணியாச்சு இல்ல, உனக்கு எக்ஸாஸ்ட் ஆயிடுச்சு, அதை விட்டுடு. என்ன வந்தாலும் பாத்துக்கலாம், என்ன கான்சியஸ் இருந்தாலும் பாத்துக்கலாம். முடியாமையே நம்ம ஒரு வேலையை செய்யறோம்னா அது திரும்பவும் நல்லா வராது, கண்டிப்பா அவுட்புட் வராது. அதுக்கு நீங்க ஒரு நாள் லீவை போட்டு அடுத்த நாள் போய் அதையும் சேர்த்து சூப்பரா பண்ணி முடிக்கலாம், ஒரு கிளாரிட்டியோட பண்ணி முடிக்கலாம். இதுவும் ஒரு எக்ஸாம்பிள் தான். உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் பண்ணணும், படம் பார்க்கலாம், உட்காந்து. படம் வந்து என்ன கேட்டா அது ஒரு மெடிடேஷன் மாதிரி. படம் பார்க்கறது ஒரு மெடிடேஷன் எனக்கு பர்சனலி. ரொம்ப டவுனா இருக்கு, ஆப்வியஸா கவுன்சிலிங் எல்லாம் பண்ணா நிறைய பேரோட கஷ்டத்தை கேட்போம், நமக்கு அப்ப எப்படி இருக்கும், நம்ம லைஃப் எப்படி இருக்குன்ற பிரச்சனைகள் இருக்கு. உட்காந்து நல்ல ஒரு பிலாசபிக்கலா ஒரு படம் பார்ப்பேன். 3 மணி நேரம் எல்லாத்தையும் மறந்து அதை ஃபோக்கஸ் பண்ணி பார்ப்பேன். அதை முடிச்சோடனே எனக்கு ஒரு கிளாரிட்டி வரும். படம் இல்ல, லைஃபை பத்தி ஒரு கிளாரிட்டி வரும். ஸோ அது அந்த ஒரே விஷயத்தை யோசிக்கிறோம் இல்லையா, அகைன் இப்ப என்ன பண்றோம் அதை யோசிக்கிறோம். ஸோ அந்த மாதிரி நமக்கு பிடிச்சதை பண்ணணும். சமைக்கிறது கூட ஒரு மெடிடேஷன் தான். நம்ம என்னென்ன பண்றோம், அந்த ஆசையா செய்யறது, இது ஒரு கெமிக்கல் லேப் மாதிரி இருக்கும் கிச்சன் ஆக்சுவலி. ஸோ நம்ம என்ன பண்ணாலும் பிடிச்சதை பண்ணணும், ஃபோக்கஸ் பண்ணி பண்ணணும், ரீகெயின் பண்ணணும். எனக்கு இழந்துருச்சு, என் ஹாப்பினஸ் போயிடுச்சு, எமோஷன்ஸ் போயிடுச்சு, அது எப்படி திரும்பி வரும்? நம்ம ரெஸ்ட் கொடுக்கணும். எந்த ஃபோன் டெட் ஆனாலும் சார்ஜ் போடணும். சார்ஜ் போட்டே யூஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா ஃபோன் ஹீட் ஆகி வெடிச்சிரும் ஆப்வியஸா. ஸோ ஒரு பிரேக் எடுத்து ஸ்டெப் பேக், எனக்கு முடியல, எனக்கு ரெஸ்ட் வேணும், கோ பேக், எனர்ஜி ஏத்திக்கோங்க, திரும்ப வாங்க, உங்க இன்னும் பெட்டராகவே பெர்ஃபார்ம் பண்ணலாம். ரேதர் தேன் இழுத்துக்கிட்டே போனா கடைசியில் ஒரு பாயிண்ட்ல எல்லாமே இல்லாம போயிடும், டோட்டலா ஆஃப் ஆயிடும். அதை பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் கமிங் பவித்ரா. இன்னைக்கு செஷன் வாஸ் பிரில்லியன்ட். இன்னைக்கு நான் பேசினதுலேயே எனக்கு தெரிஞ்சு உங்கள் செஷன் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், நிறைய பேருக்கு ரொம்ப உதவியாக இருக்குன்னு நினைக்கிறேன். இதை தாண்டி இந்த செஷன் எப்படி இருந்துச்சு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் தேங்க்யூ ஸோ மச் இன்வைட் பண்ணதுக்கு. ஏன்னா எனக்கும் இது ஃபர்ஸ்ட் பாட்காஸ்ட், ப்ராப்பராக ஷூட் பண்ணி ஃபர்ஸ்ட் பாட்காஸ்ட். எனக்கும் பேசும்போது நானே எப்படி ஒரு பர்சனாக இவால்வ் ஆகியிருக்கேன், இல்லை இது எப்படி மக்களுக்கு ரீச் ஆகும், கரெக்டான வார்த்தைகள் பயன்படுத்தணும், எல்லாருக்கும் போய் சேரணுன்றது தான் உங்கள் ஐடியா தான் எனக்கும் இருந்தது. ஸோ இது ஒரு சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு, எனக்கு புதுமையாக இருந்துச்சு. இன்னும் கூட இந்த மாதிரி நிறையா பண்ணணுன்ற ஒரு எண்ணங்கள் இப்போ எனக்கு வருது. ஸோ அதுக்கு உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப நன்றி. இதை தாண்டி இதை பார்க்குறவங்க உங்களுக்கு இந்த கண்டென்ட் பிடிச்சிருந்ததுன்னா தயவு செஞ்சு லைக் பண்ணுங்க. அதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்குது, நெக்ஸ்ட் செஷனில் கேட்டால் நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நன்றி.